ரெக்கார்ட் பண்ணுங்க, நல்லா இருந்தா போட்டுருவோம். உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தொடர் நிகழ்ச்சியாக இன்றைக்கு பெருங்கவி பாரதியாருக்கான ஒரு நினைவஞ்சலி நிகழ்ச்சி தொடங்குகிறது. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் நுழைகிறோம். பாரதியாருக்காக நாம் பல நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறோம். 2 முறை உலக சாதனை நிகழ்ச்சி நடக்கும். எத்தனை முறை நடத்தினாலும் பாரதிக்கு இன்னொரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று தான் தோன்றுகிறது. அந்த அளவுக்கு பாரதியுடைய கவிதைகள் நம்முடைய ஊரிலும் உயிரிலும் கலந்து இருக்கிறது என்று சொன்னால் மிகையாக. ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு கவிதையையும் நான் எழுதுகிற பொழுது எழுதிவிட்டு பார்த்தால் அதில் ஏதேனும் ஒரு வரியில் அல்லது எல்லா வரிகளும் பாரதி வந்து உட்கார்ந்திருப்பார். அவனுடைய வரிகள் இல்லாமல், அவனுடைய சொற்கள் இல்லாமல் நம்மால் ஒரு கவிதை எழுதிவிட முடியாது என்ற அளவுக்கு கவிதையை ஆக்கிரமித்திருக்கிறான் பாரதி. மகாகவி பாரதி. அதுதான் மகா கவித்துவம். மகாகவி என்று சொன்னால் என்ன பொருள்? யாரையெல்லாம் நாம் மகாகவி என்று சொல்லலாம் என்று சொன்னால், ஒரு எழுத்து கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் போற்றப்படுவதாகவும் சிறப்புக்குரியதாக இருந்தால் அதைத்தான், அவர்களைத்தான், அந்த கவிதைகளை எழுதியவர்களைத்தான் நாம் மகாகவி என்கிறோம். நம்முடைய தமிழ் இலக்கியத்திலே திருவள்ளுவர் என்கிற ஒரு மகாகவி, அதற்கடுத்து இளங்கோ என்கிற ஒரு மகாகவி, அதற்கடுத்து கம்பன் என்கிற ஒரு மகாகவி, கம்பனுக்கு பிறகு பல நூற்றாண்டுகள் கழித்து ஒரு மகாகவி வரைக்கும் அவன் தான் பாரதியார். அவனுக்கு அடுத்து வருபவன் நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய செயலாளராக இருக்கக்கூடிய பாவேந்தர் பாரதிதாசன். ஆக இந்த 5 மகாகவிகள் தான் நம்முடைய தமிழ் இலக்கிய பாதையை வகுத்து கொடுத்தவங்க. அதிலே பாரதி சென்ற நூற்றாண்டை சேர்ந்தவனாக இருந்தாலும் கூட நம்முடைய சமகால எழுத்தாளனை போலவே நம்மோடு பின்னி பிணைந்து இணைந்து வருகிறார். அதற்கு மிக முக்கிய காரணம் அவன் கண்ட கனவுகளும் அவன் எண்ணிய எண்ணங்களும் இன்னமும் இங்கே நிறைவேறவில்லை. ஒரு விடுதலையை பற்றி பாட வந்த அந்த கவி, அவருடைய சொற்கள் இன்னமும் மாறவில்லை. தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தானே என்று சொன்னேன். அன்றைக்கு சொன்னா, இன்றைக்கு அப்படிதான் இருக்கு. அதனாலதான் பாரதிய கவிகள் நம்மோடு இருக்கிறது. சாதிகள் எல்லாம் இன்னும் இருக்கிறது. அதனால்தான் சாதிகள் ஏடி பாப்பா என்கிற வரிகள் இன்னமும் நம்முடைய உள்ளத்திலே ஊறிக்கொண்டிருக்கு. அந்த மகாகவியினுடைய பாடல்கள் நேற்றைக்கும் அதற்கு முன்புக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் இன்று என்றைக்குமான பாடல்களாக தேடி சேருநிலம் தின்று என்று தொடங்குகிறார். இப்படியெல்லாம் வாடி வதங்கி கேவலப்பட்டு இந்த வேடிக்கை மனிதரை போல வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கடைசியில் அந்த மாதிரி நான் வீழ்வன் பத்தியா, நான் அப்படி வீழ மாட்டேன். அவன் சொன்னது மாதிரி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டேன். அதான் பாரதி. ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆன்ம சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் வருவதற்கு சற்றேறக்குறைய 36 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லது 26 ஆண்டுகளுக்கு முன்பே அதை பற்றி யோசித்திருக்கிறார். இந்த சுதந்திரம் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கனவு காண்றார். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டுகளை திருப்போரை நிந்தனை செய்வோம். வெயிலுக்கு நீர் பாய்ச்சி ஓய மாட்டோம், வீணருக்கு உழைப்பதும் ஓயம். பார்ப்பானை ஐயன் என்ற காலமும் போச்சே, வெள்ளை பரங்கியை துறை என்ற காலமும் போச்சு. எழுது. இன்னொரு பாட்டுல போனா பாரத சமுதாயம் வாழ்க வேண்டும். இது ஒரு சமுதாயம், இது ஒரு குடும்பம், இது ஒரு மக்கள் கூட்டம். மக்கள் கூட்டம்னே சொல்றாங்க, மக்கள் கூட்டம் என்றே சொல்றாங்க. பாரத தாயை
தன்னுடைய குடும்ப தெய்வம், குல தெய்வம்ன்றது போல அவன் பார்க்கிறான். மிக அற்புதமான கவிதைகளை அந்த காலத்திலே, அந்த விடுதலை போராட்ட காலத்திலே எடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல ஒரு செய்தியை நான் சொல்லியாக வேண்டும். நீலகண்ட பிரம்மச்சாரின்னு ஒரு இருந்தார், உங்களுக்கெல்லாம் தெரிந்தது. அவர் என்ன பண்றாரு, ஒரு நாள் இரவு பாரதியோட வீட்டுக்கு வர்றாரு. பாரதி சாப்பிட்டு 2 நாளாச்சு பாரதி. ஏன்டா என்னடாச்சு? சாப்பிட்டு 2 நாளாச்சு பாரதி, நான் ஜெயிலுக்கு போனோம், யாரும் வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க. உடனே பாரதி அங்கங்க பீராஜி ஏதோ அவங்ககிட்டயே அங்கனே வறுமையில வாடிக்கிட்டு இருக்கு. பீராஜி ஏதோ கொஞ்சம் காசு எடுத்து கொடுத்து, இப்போ முதல்ல சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சாப்பிட்டு வரான். அப்பதான் எழுதான், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம்னு சொல்லி அந்த வரிகளை அப்பதான் எழுதும். அதே நீலகண்ட பிரம்மச்சாரி என்ன பண்ண, மலேசியாவில் போய் மலேசியாவுக்கு போறதுக்கு முன்னாடி இந்தியாவிலேயே பாரதியார் பாடல்களை பிரசுரிக்கிறார். அதுக்காக அவருக்கு அது தடை செய்யப்பட்ட பாடல்களை பிரசுரிக்கிறதுக்காக வேண்டி தண்டனை வழங்கப்படுகிறது. மலேசியாவுக்கு போறார், அங்கேயே அவருக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. பாரதியின் பாடலுக்காக 10, 20 ஆண்டுகள் சிறைத்தனை அனுபவித்தவன், அந்த அனுபவித்தவன் சொல்லக்கூடாது, அனுபவித்தவர் ஐயா நீலகண்ட பிரம்மச்சாரி. விடுதலை அடைந்த பிறகு கூட அவர் வாழ்ந்திருக்கிறார். அவர் ஒரு கவுன்சிலருக்கு கூட வரல, அவர் ஒரு எம்எல்ஏ கவுன்சிலர் எதுக்குமே வரல. அவரு இவங்களும் கொடுக்கல. அவர் ஏதோ வந்தாரு, பானா இருந்தாரு, போட்டோன்னு விட்டுட்டாங்க. விடுதலைக்கு போனா விடுதலை வந்துருச்சு, அத்தோட அவங்கள விட்டுட்டாங்க, மறந்துட்டாங்க. ஆனா பாரதி அப்படி இல்லை. பாரதி எல்லோரையும் போட்டி இருக்கிறார். ஒரு குழந்தை கிட்ட போய் சொல்றான், கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்கிறார். கூடி விளையாடுற என்ன அர்த்தம்? 4 பிள்ளைகள் சேர்ந்து விளையாடுற அர்த்தமா? இல்ல. அவன் பார்க்கிற காட்சி அங்க பார்த்தா ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சேர்ந்தவங்களா தனியா ஆடிக்கிட்டு இருக்காங்க, மற்ற வகுப்பை சேர்ந்த பிள்ளைகளா தனியா ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் கூடி விளையாடுங்க. அதான் முதல் வழியில ஜாதிகள் எழுதி பாப்பான்னு சொல்றேன். தாய்ச்சி வச்சு சொல்லல் பாப்பா, அந்த பாட்டெல்லாம் சொல்றான். கூடி விளையாடு பாப்பா, அந்த குழந்தைய நீ போ, தூரம் போ, இங்க வந்து எங்க கூட சேர்ந்து விளையாடாத, வீட்டுல அவங்க திட்டுவாங்க, இவங்க திட்டுவாங்க, அப்படிலாம் சொல்லாத, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தைய வையாதே பாப்பா என்று பாடு. குழந்தைகளுக்கு எடுத்து சொன்னால் சமூகம் எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்கும் என்று அவன் நம்புகிறான். இப்படிப்பட்ட தீர்க்கமான சிந்தனையோடு இந்திய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவன் பாரதி. அவருடைய 100ஆண்டு நினைவு நூற்றாண்டு வந்த பொழுது ஒரு நாள் முழுவதும் திசைகள் வானொலியிலே காலை தொடங்கி இரவு 9 மணி வரை சற்றேறக்குறைய 13 மணி நேரம் தொடர்ந்து சங்கத்தமிழ் பூங்காவுடைய கவிஞர்கள் தங்களுடைய கவிதாஞ்சலியை செலுத்தினார்கள். ஒரு நாள் முழுவதும் சற்றேறக்குறைய 13 மணி நேரம் தொடர்ந்து கவிதை வழங்கினார்கள். அன்றைக்கு கவிதையை வழங்கியவர் இன்றைக்கு இங்கே வீட்டில் இருக்கிறார் திருமதி இரா விஜயா அவர். அன்றைக்கு அவர் கவிதை இன்றைக்கு வந்திருக்கிறார், நம்மோடு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். திசைகள் வானொலி என்ற புதிய திசைகள் வானொலி என்ற அந்த வானொலியிலே அந்த நிகழ்ச்சி நடக்கும். அதைத் தொடர்ந்து நாம் 100 நிகழ்ச்சிகள் நடத்தினோம். மகாகவி பாரதி நினைவஞ்சலி 100 என்று 100 நிகழ்ச்சி தொடர் என்று தொடர்ந்து நடத்தினோம். 100 நிகழ்ச்சிகள் நடக்கும். அதன் பிறகு அவருடைய 133வது பிறநாள் என்று அந்த பிறநாளை ஒட்டி 133 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தினோம். எனவே பாரதி என்பவர் நம்முடைய ஊனிலும் உயிரிலும் உள்ளத்திலும் எண்ணத்திலும் செயலிலும் நம்மோடு இருக்கிறார். சென்ற முறை ஒரு நூல் வெளியிட்டோம். அந்த நூலுக்கு கூட நீயும் ஒரு பாரதி என்ற தலைப்பு வைத்தோம். முதலாக வெளியிட்ட சங்கப்பூக்கள் நூல் பகுதிக்கு முதல் வைக்கப்பட்ட பெயரு செந்தமிழ்நாடு என்னும் போதில்லை. பாரதியோடவே நாம பாரதியுடைய கைகளை பிடித்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். நமக்கு வழிகாட்டிகளாக திருவள்ளுவரும் பாவேந்தரும் இருந்தாலும் கூட நாம் பிடித்துக் கொண்டிருப்பது பாரதியுடைய கரங்களைத்தான். இன்னைக்கு நாமெல்லாம் ஒரு 6 அடி உயரம் 5 அடி உயரம்லாம் இருக்கிறோம், நிறைய படிச்சிருக்கோம். ஆனா நம்ம எல்லாமே பாரதிக்கு முன்னாடி குழந்தைகள் தான். பாரதி என்கிற விஸ்வரூபத்துக்கு முன்னாடி நம்மளாம் சின்ன சின்ன பொம்மைகள் மாதிரி இருக்கு.
அந்த விஸ்வரூபம் எடுத்த பாரதி நடந்து போகிற போது அவருடைய கைகளை பிடித்து கொண்டு அவனை சுற்றி சூழ நின்று நாமெல்லாம் சிறு குழந்தைகளைப் போல ஓடிக்கொண்டிருக்கும் போதுதான் உண்மை. அதனால்தான் பாரதி நம்ம தொடர்ந்து போற்றுகிறோம். அவருடைய வழியை, அவருடைய கவிதைகளை நம் நெஞ்சிலே நிலைநிறுத்துகிறோம் சொல்லி இந்த தொடர் நிகழ்ச்சி இன்னும் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் என்ற 4 நாட்கள் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பிக்க, பாடல்களாக பாட, பாரதியின் பாடல்களை பாட, பாரதியை பற்றி கவிதைகளை வழங்க, பாரதியினுடைய பாடல்களை வைத்து கருத்துரை வழங்க என்றெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை ஒருவர் ஒரு நாளைக்கு ஒன்றை செய்யலாம். ஒரு பாடல் பாடலாம், அல்லது கவிதை வாசிக்கலாம், அல்லது கருத்துரை வழங்கலாம் ஒரு நாளைக்கு. அடுத்த நாள் இன்னொன்றை செய்யலாம். ஒரே நாள் எல்லாவற்றையும் ஒருவர் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது மற்றவருடைய இடத்தை எடுத்துக்கொள்வதாக வேண்டும். அதனால் அடுத்தவர்களுக்கு இடம் கிடைக்காமல் போய்விடும், நேரம் கிடைக்காமல் போய்விடும் என்பதால் ஒருவருக்கு ஒரு வாய்ப்பு, மறுநாள் நீங்க அடுத்த பங்களிப்பை வழங்கலாம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியுடைய தொடக்க பாடலாக பாரதியினுடைய பாடல், எல்லோருக்கும் பிடித்த பாடல், எனக்கு மிக மிக பிடித்த பாடல், அதை பாடுவதற்காக கவியரசு இரா. விஜயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். நூல்வயல் பதிப்பகத்துடைய மேலாண் இயக்குநராக சிறப்பாக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளிலே ஏறக்குறைய 70க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்ட பெருமைக்குடைய உரியவர்கள். ஒரு பெரிய பதிப்பகம் கூட செய்ய முடியாத சாதனையை இவர் செய்திருக்கிறார். இவருக்கு அந்த பணிக்கு உறுதுணையாக நானும் இருந்திருக்கேன் என்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அம்மையாரை ஒரு பாடல் பாடி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள், ஒரு பாரதியார் பாடலை பாடி தொடங்கி வை. நன்றி. வணக்கம். சங்க தமிழிலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பு குழுவிலே உறுப்பினராக இருப்பவர். எனவே இந்த சங்க தமிழிலக்கிய பூங்காவின் செயல்பாடுகள் எப்படி நடக்கிறது என்று சொன்னால் திருமதி விஜயா போன்றவருடைய வழிகாட்டலால் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அம்மையாரை பாடல் பாட வருமாறு அன்பு அழைக்கிறேன். வாருங்கள். ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். செந்தமிழே வணக்கம்மா. செந்தமிழே அமுதி. ஒளி வாங்கி திறந்து கொள்ளுங்களம்மா. விஜயாமா ஒளி வாங்கி திறந்து கொள்ளுங்க. செந்தமிழே அமுதே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்ற பாரதிதாசன் வழி நின்று அன்னை தமிழை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசன் அவர்களை, சங்கத்தமிழ் பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர், சாதனை சிகரம் தமிழ் மாமணி, இன்னும் பல விருதுகளுக்கு சொந்தக்காரர், எளிய தோற்றம், சிறந்த செயல்பாடு. அந்த வகையில் மகாகவி பாரதிக்கு தொடர் நிகழ்ச்சி, தொடர் நினைவாஞ்சலி நிகழ்ச்சி இன்று ஆரம்பமாகிறது. இதற்கு முன்னர் சிறந்த ஒரு தொடக்க உரையை நல்கி, வரவேற்புரையும் நல்கி, நம்ம எல்லாம் பழைய காலத்துக்கு, அதாவது ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த நிகழ்வுகளுக்கு அழைத்து சென்ற ஐயா அவர்களுக்கு நன்றி. சாதனை நிகழ்ச்சி பாரதிக்காக உலக சாதனை நிகழ்வு, தொடர் நிகழ்வு நடைபெற்றது. 100 நாள் நிகழ்ச்சி. அதன் பிறகு அடுத்த ஆண்டில் 100க்கும் மேற்பட்ட நிகழ்வுகள், 140 என்று நினைக்கிறேன், தொடர் நிகழ்வாக நடைபெற்றது. 2 உலக சாதனை நிகழ்வுகள் பாரதியாருக்காக நடத்தப்பட்டன. இன்று இந்த தொடர் நினைவாஞ்சலி நிகழ்வு துவங்குகிறது. நம்ம எல்லாம் இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் வழிநடத்தும் ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வணங்கி இந்த தொடர் நிகழ்வில் எனது பாடலை தர வருகிறேன்.
எனது பாடல் அல்ல, பாரதியின் பாடலை நான் இசைக்கிறேன். எட்டயபுரத்து பாட்டழகன், சுதந்திர எழுச்சியூட்டிய வேட்டையன், பாரதி எனும் பாவலன், பாரதமேறி பாரதம் வலம் வந்தவன், பாரதமேறி பாரதம் வலம் வந்தவன், சீர்திருத்த கருத்துக்களை செறிவாக செப்பியவன், நடைமுறையில் பின்பற்றி நல்ல எடுத்துக்காட்டானவன். அவனின் பாடல் ஒன்றை இங்கே இசைக்க விரும்புகிறேன். காக்கை சிறகினிலே நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா, நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா, நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா, கேட்கும் ஒலியில் எல்லாம் நந்தலாலா, நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா, தீக்குள் விரல் வைத்தாள் நந்தலாலா, தீக்குள் விரல் வைத்தாள் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா, நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா. பாரதியின் இந்த பாடலை இசைக்க வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நிறுவனர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கு நன்றி பகர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு பாடல், அழகாக பாடினார். பார்த்த இடத்துலலாம் கண்ணனை பார்க்கிறேன். கண்ணனோடு தன்னை இரண்டரை கலந்து கொண்டவன் பாரு. கண்ணனை எங்க பார்த்தாலும் அவனுக்கு கண்ணனா தெரியறான். அது அழகாக அந்த பாடல்ல மகாகவி பாரதி எடுத்துரைத்திருக்கிறார். அந்த பாடலை பாடி நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக தொடங்கி வைத்திருக்கிறார். அம்மையார் இரா விஜயா அவர்களை பற்றி நான் அதிகம் அறிமுகம் செய்ய வேண்டியதில்லை. ஒரே ஒரு செய்தி, இந்த பாடல் திரைப்படத்திலே பாடியவர் கே.ஆர். விஜயா, இங்கே பாடியவர் ஆர். விஜயா. மகிழ்ச்சி, சிறப்பு. இதை விட பெரிதா தொடர்ந்து ஒன்றுமில்லை. அடுத்ததாக திண்டுக்கல்லை சேர்ந்த ஐயா அரசு ரத்தினம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கருத்துரை வழங்க இருக்கிறார்கள். வாருங்கள் ஐயா, உங்கள் கருத்துரையை வழங்குங்கள். ஐயா அரசு ரத்தினம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பாருங்கள். திண்டுக்கல் மாவட்டம் கூட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இணையமாக வந்திருக்கும் என் உடன்பிறப்புகளை அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறிய கவிதையை கவி பெருமகன் பாரதியார் அவர்களுக்கு அஞ்சலியாக செலுத்துகிறது. கவி பெருமகன் பாரதி. செந்தமிழ் தேனி என்பார் பாரதிதாசன், செந்தேல் கொடுக்கானார் அந்நியருக்கு. செந்தமிழ் தேனி என்பார் பாரதிதாசன், செந்தேல் கொடுக்கானார் அந்நியருக்கு. ஐந்தமிழ் காவலன் என்பார் மாண்டர், பண்டமிழ் வளவன் என்பேன் நான். ஐந்தமிழ் காவலன் என்பார் மாண்டர், பண்டமிழ் வளவன் என்பேன் நான். தனி ஒருவனுக்கு உணவில்லை என்ற ஜகத்தினை அழைத்திடுவேன் என்பார். உண்டு கொழுத்த அரக்கர்கள்
பகை கொண்டு அவனை அழிக்க துணிந்தனரே. ஜாதிகள் இல்லேடி பாப்பா என்றார் பாரதியார். வீதிகள் தோறும் ஜாதிகரியே உளர் என்று. ஜாதிகள் இல்லேடி பாப்பா என்றார் பாரதியார். வீதிகள் தோறும் ஜாதிகரியே உளர் என்று. வெள்ளை நிறத்தொரு குட்டி உள்ளம் கொள்ளை கொண்ட கருத்த குட்டியை உள்ளத்தில் நுழைத்து மனம் புரிந்த இனத்தவர் நான் புரிந்து ஆணவ கொலை செய்தார்கள். இனத்தில் கூட அரசியல் செய்யும் நாடு இது. மீண்டும் திறந்து சில தடி கொண்டு எடுத்து இவர்களை அடக்குவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி. பாரதியே பாரதியே மீண்டும் வா பாரதியே, மீண்டும் வந்து எங்களது தவறுகளை எல்லாம் திருத்த தடி கொண்டு அடக்குவாய் பாரதியே என்று கவிதை கூறினார் கவிஞர் அரசு ரத்னம் அவர்கள். திண்டுக்கல் இணைந்திருந்தார்கள். நன்றி ஐயா, மிகவும் நன்றி. அருமையான கவிதை கொடுத்ததற்கு நன்றி. அடுத்ததாக ஒரு கவிதை பார்க்கலாம். கவிதை சொல்வதற்காக இங்கே வந்திருக்க திருமதி ஜோதி அம்மையார் அவர்கள். பாருங்களாம்மா, ஒரு கவிதை தாருங்கள். கவிதை சொல்லுகிறீர்களா, பாடல் பாட போகிறீர்களா? கவிதை கவிதை வாங்க. என்னை ஈன்ற தாய்க்கும் தாய் மாணவராம் என் தந்தைக்கும் முத்தமிழுக்கும் முதல் வணக்கம். தலைவராம் ஐயன் வள்ளுவரையும் செயலராம் பாரதிதாசன் அவர்களையும் பாரதிச்சுடர் திரு நீலகண்ட தமிழன் அப்பா அவர்களையும் சக கவி ஆளுமைகளையும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்களையும் வணங்கி பாரதி அவர்களை பற்றிய கவிதை வாசிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனது கவிதை: ஞாலத்தின் சக்கரமாய் காலத்தின் உக்கிரமாய் ஆழமான ஆற்றலாய் பாலமானாய் விடுதலை. ஞாலத்தின் சக்கரமாய் காலத்தில் உக்கிரமாய் ஆழமான ஆற்றலாய் பாலமானாய் விடுதலைக்கு. விடுதலை கனவின் விழி பொங்கும் கவிதை ஒளி தங்கும் இடமெல்லாம் ஓங்கும் ஆர்ப்பாட்ட ஆழி. விடுதலை கனவின் விழி பொங்கும் கவிதை ஒளி தங்கும் இடமெல்லாம் ஓங்கும் ஆர்ப்பாட்ட ஆழி. புரட்சி உணர்வால் அந்நியனை மிரட்சி அடைய வைத்தாய். வீர உணர்வை விதைத்தாய், தீர வலிமை சேர்த்தாய். புரட்சி உணர்வால் அந்நியனை மிரட்சி அடைய வைத்தாய். வீர உணர்வை விதைத்தாய், தீர வலிமை சேர்த்தாய். பெண் சுதந்திரம் தந்த மண்ணுலக தேவனே, சாதி கொடுமைகளை மோதி மிதித்தவனே. பெண் சுதந்திரம் தந்த மண்ணுலக தேவனே, சாதி கொடுமைகளை மோதி மிதித்தவனே. சமூக ஏற்றத்தாழ்வுகளை சுமூகமாக்கிவிட்டு துயரத்தை போக்கி உயரத்தை எட்டச் செய்தவன். சமூக ஏற்றத்தாழ்வுகளை சுமூகமாக்கிவிட்டு துயரத்தை போக்கி உயரத்தை எட்டச் செய்தவன். துடிப்பான வார்த்தைகளால் இடி போல வெள்ளையனின் தலைமேலே இறங்கி தீ அலை போல ஆர்ப்பரித்தாய் நீ. துடிப்பான வார்த்தைகளால் இடி போல வெள்ளையனின் தலைமேலே இறங்கிய தீ அலை போல ஆர்ப்பரித்தாய் நீ. ஞாலத்தின் சக்கிரமாய் காலத்தின் உக்கிரமாய் ஆழமான ஆற்றலாய் பாலமானாய் விடுதலைக்கு. வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பம்மா, சிறப்பு. பெண்ணுரிமைக்காக குரல் கொடுத்தவன். இன்றைக்கு பெண்கள் எல்லாம் அடுப்படியிலே முடங்கி கிடந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அரசு பணிகளில் இருக்கிறார்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் சொன்னால் அது பாரதியுடைய கவிதைகள் தான் முக்கிய காரணம் என்று சொல்லலாம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாலியல் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாரதியார் கொடுத்த ஊக்கம். அந்த ஊக்கம்தான் இன்றைக்கு பல பெண்கள், அதுவும் குறிப்பாக திருமதி இரா ஜோதி போன்றவர்கள் எல்லாம், திருமதி இரா ஜோதி எல்லாம் ஒரு இன்றைக்கு ஒரு ஆசையா இருந்தப்போ ஒரு மலைவாழ் கிராமத்துல ரொம்ப மலையடி வாரத்துல இருந்து படிச்சு வந்தவங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ எட்டுச்சுன்னா அதுக்கு காரணம்
இது ஒரு சிறப்பான பாரதியினுடைய வரிகள். அவளெல்லாம் அந்த அளவுக்கு போய் தூண்டி விட்டிருக்குது என்று நாம் சொல்லலாம். இப்போ தருமபுரி மாவட்டத்துல மலைப்பகுதியிலிருந்து அங்க போய் பள்ளியில பணியாற்றி அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா மேல வரணும், அவங்க எல்லாம் முன்னுக்கு வரணுன்றதுக்காக உழைச்சவங்க. அவங்களும் சிறப்பா வந்திருக்காங்க. ஆஹ் இன்னும் நிறைய சொல்ல அவங்கள பத்தி சொன்னதும் அவங்கள தனிப்பட்ட மாதிரில புகழற மாதிரி இருக்கும். திருமணத்துக்கு பிறகு கல்வி பெற்று உறுதியோடு நின்று ஒரு பணியை பெற்று இதெல்லாம் பாரதியினுடைய புதுமை பெண் தான் செய்வான். அதைத்தான் செஞ்சிருக்காங்க. அதை செஞ்சு வந்தவங்க. நன்றி அம்மா, சிறப்பு சிறப்பு. பாரதியின் வரிகளை நன்றி. சொல்வதையோடு அது போல வாழ்ந்து காட்டுவது மிகவும் சிறப்பு என்று சொல்லி உங்களுக்கு சங்கத்தமிழுக்க பூங்காவின் சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நன்றி. திருமதி நாகம்மாள் இருக்கிறார்கள், திரு சுந்தரம் ரகுநாதன் இருக்கிறார்கள். நாகம்மாள் அவர்கள் ஒரு பாடலை பாடுவார், பாருங்களாமா. பெங்களூரில் இருந்து வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து தமிழறி வானொலியில கவிதைகளை கொடுத்துக் கொண்டிருப்பவர். கொஞ்சமும் தளர்ச்சி இல்லாமல் அந்த கவிதை பணியை செய்து கொண்டிருப்பவர்கள். ஒரு சில நூல்களை எழுதியிருக்கிறார், கவிதை நூல்களை வெளியிட்டிருக்கிறார். அவருடைய கவிதைகள் நம்முடைய நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. வாருங்களாமா, பாருங்கள் திருமதி நாகம்மாள் நீலகண்டன் அவர்களே. இவங்க தர்மபுரி தான், வாங்க. நன்றி நன்றி ஐயா. பாரதியாருக்கும் என இயன்ற தமிழுக்கும் தமிழ்த்தாய்க்கும் என்னை அறிமுகப்படுத்திய நீலகண்ட தமிழன் ஐயாவிற்கும் நன்றியுடன் கூடிய நற்றமிழ் மாலை வணக்கம். நான் இன்று பாடப்போவது பாரதியாரின் கவிதை ஓடி விளையாடு பாப்பா. இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா. ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா. சின்னஞ்சிறு குருவி போலே நீ தெரிந்து பறந்து வா பாப்பா. வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா. ஒத்தி திரியும் அந்த கோழி, அதை கூட்டி விளையாடு பாப்பா. எத்தி திருடும் அந்த காக்காய், அதற்கு இறக்கப்பட வேணும் அம்மா பாப்பா. பாலை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசு மிக நல்லதடி பாப்பா. குடைத்து வரும் நாய்தான், அது மனிதர்க்கு தோழனடி பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. பொய் சொல்ல கூடாது பாப்பா, என்றும் புறம் சொல்லலாகாது பாப்பா. தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. நன்றி ஐயா. மிகவும் சிறப்பு, இது மிகவும் சிறப்பு. பற்றிய பாடல், எனவே கொஞ்சமா பாடிட்டு பாடல்ல இவங்க பாடின பகுதியில மிக அழகாக எப்படி பிற உயிரினங்களோடு குழந்தைகள் பழக வேண்டும் என்பதை அழகாக எடுத்து சொல்லியிருக்கார். எல்லா உயிர்களும் பல்லுயிர் ஓம்புதல் என்று வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று வள்ளுவர் சொன்னது தான் இந்த பாடல் அந்த உயிரினங்களோடு இணைந்து பழக வேண்டும் என்று மிக அழகாக எடுத்து காட்டினார். அந்த பகுதிகளை பாடி சிறப்பித்தார். மிகவும் நன்றி அம்மா. மூத்த கவிஞர். அண்மையிலே இவரும் கூட பாரதி சுடர் விருதை பெற்றார்கள். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி.
ஐயா, உங்க வாய்ஸ் கேட்கலையே. அடுத்ததாக திருநெல்வேலியைச் சேர்ந்த இப்பொழுது மும்பையிலே வசிக்கக்கூடிய கவிஞர் சு ரகுநாதன் அவர்கள் வருகிறார்கள். அவர் இப்பொழுது ஒரு கவிதை வழங்குவார் நினைக்கிறேன். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் பலகையின் தலைவர் திருவள்ளுவர் ஐயன், செயலாளர் பாரதிதாசன், என் மதிப்பிற்குரிய நீலகண்ட தமிழன் ஐயா, சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய கவிதையை படிக்கிறேன். மையல் கொண்டேன் நான் பாரதி உன் மீது, சின்ன பையனாக இருந்த போதே என் மனதை கொள்ளை கொண்டாயே. கொஞ்சி காக்கையும் குருவியும் நம் சாதி என்று உறவை காட்டித் தந்தாயே. அஞ்சாமல் ஆர்ப்பரிக்க என் நெஞ்சில் வீரம் விதைத்தாயே. கண்ணம்மா என்று நீ அழைத்தால் போரும், அழகு சிறுமி என்னையா என்று இடுப்பில் கை வைத்து உன்முன் கண் சிமிட்டி நிற்பாளே. நீ என்னப்பன் என்னையன் என்றால் அந்த கண்ணப்பன் குழல் ஊதி உன் முன் களி நடனம் புரிவானே. அஞ்சி நிற்கவும் தெற்கிலும் மனிதரின் பேதமை கண்டு நெஞ்சு பொறுக்குதில்லையே என உருகி தவித்தாயே. எத்திக்கும் விளைந்த சிந்தனைகள் பல அறிந்து தித்திக்க அவற்றை தேனில் குழைத்து எமக்கு மருந்தாக தந்தாயே. நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை என புதுமை பெண்ணில் நீ புரட்சி கண்டாய். பயந்து வெளிரும் மாதரை இகழ்ந்து ஏளனம் செய்தாய். பறையறுக்கும் மரபருக்கும் விடுதலை என சமத்துவத்தை கண்டாய். மெல்லத் தமிழினி சாகுமோ என நல்ல எண்ணம் கொண்ட நீ அழுதிருந்தாய். எட்டு திக்கும் சென்று கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து தமிழை உய்விக்கச் செய்தாய். சிங்கம் போல பரங்கியரை கலங்கச் செய்தாய். ஆதி மூலம் அருளிய யானைக்கு இங்கு சாதியில்லை என முழங்கிய வேதியரை அறிய மதியிலையோ. வள்ளிக்கேணி பார்த்த சாரதிக்கும் புவியாண்ட கவியரசன் பாரதியின் கதறல் கேட்க அன்று செவியில்லையோ. திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்றாய். உனது சடலம் சிதையில் ஏற 8 பேர் மட்டுமே வந்தனராம். புண்ணியம் அவர் மட்டும் தேடிக்கொண்டார். இந்த தமிழ் மண்ணில் மற்றோர் எல்லாரும் நன்றியில்லா ஈனரானார். பாரதி, நீ நடந்த மண்ணில் யாம் வளர்ந்தோம். சாரதியாய் உன் கவிதைகளில் விரல் பெற்று செந்தமிழை கற்றோம். மேதினியில் நீ மீண்டும் வந்தால் நெல்லையம்பதியில் எம்மை இனி ஒரு முறை உய்விக்க நினைப்பாயோ. மையல் கொண்டேன் பாரதி உன் மீது என்றென்றும் நான். இப்படிக்கு மையல் கொண்டவன் ரகுநாதன். வணக்கம். பாரதியின் மீது மையல் கொண்டு அவன் மகத்துவத்தை எல்லாம் தன் கையில் உள்ள பேனாவை கொண்டு எழுதி கொண்டு வந்திருக்கிறார் கவிஞர் சு ரகுநாதன் அவர்கள். இவரும் அந்த திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். பாரதி வாழ்ந்த அந்த மண் அன்றைக்கு ஒரே இதுதான். இன்றைக்கு தான் நிறைய மாவட்டங்களாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். அன்றைக்கு திருநெல்வேலி சீமை என்று சொல்லுவார்கள். அந்த திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். மிகவும் நன்றி ஐயா. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்ததற்காக உங்களுக்கு எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து 4 நாட்கள் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஒவ்வொரு நாளும் கலந்து கொண்டு ஒவ்வொரு விதமாக நீங்கள் பாரதியை, நீங்கள் கொண்ட மையலை, பாரதி மீது கொண்ட மையலை பாடலாக அல்லது கருத்துரையாக வழங்கலாம் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக நம்மோடு இணைய இருக்கிறார் திருமதி சசிகலா அவர்கள். பாருங்கள் அம்மா, திருமதி சசிகலா அவர்கள். அவரும் அவருடைய பிள்ளைகளும் இணைந்து செயல்பட இருக்கிறார்கள். பாருங்கள், சொல்லுங்கள். அமுதூரும் அன்னை தமிழுக்கும் என ஈன்ற எனது அன்பு அன்னைக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும், அனைத்து கவி ஆளுமைகளுக்கும் என் இனிய வணக்கம். பாரதி பாரதி பேரை உச்சரிக்கும்
போதே ஓர் கர்வத்தீ என்னுள் பரவுகிறது. தாயின் கருவறையில் உருவான போதே பெருங்கவி பாடவே பேருணர்வின் வழி தந்து வெளிவந்த ஒளிக்கதிராய் ஒவ்வொரு மானுடத்தின் ஒன்றிய வாழ்வியலை பிணைத்து பிணைத்து பெருவரிகளால் நிறைவை கண்ட நெருப்புச் சூரியன் தன் பாட்டு திறத்தாலே இவ்வையகத்தை பாலித்து தையலின் அடிமைத்தனம் தகர்த்தெறிய பாடுபட்டே தரமிக்க தோள் கொண்டு வாழ்வீச்சு கூர்மையை வரிகளில் தந்திட்ட எரியும் சூரியனாம் எங்கள் பாரதி. ஆணி நிலமும் நிலத்தின் மண்ணும் பயனுற வேண்டியே பாட்டெழுதிய பாவலன். அச்சமில்லை அச்சமில்லை என அச்சமில்லை அச்சமில்லை என அச்சத்தையே ஓடச் செய்த அற்புத கவிஞனவன். விரைப்பான மீசையால் வெள்ளையனை விரட்ட திரட்டி திரட்டி எழுதிய கவிகளில் தீயை உமிழ்ந்த தென்னகத்துச் சூரியன். காதல் கொண்டு கவியமுது படைத்து கண்ணம்மாவை கொஞ்சிய கனிவான பொழுதுகளில் எல்லாம் நிலவின் ஒளியாய் நெஞ்சம் குளிர்ந்தவன். காக்கையும் குருவியும் காணும் உயிர்களும் எங்கள் சாதி என எக்கணமும் பாடியவன். புல்லினத்தை கூட போற்றி புகழ்ந்தவன் நல்லிணக்கம் காணவே. செந்தமிழால் உயர்ந்தோன் தந்தையர் நாடென்றே விந்தை வரிகளால் வீறு கொண்டவன். 30 கோடி முகங்களுக்கும் செப்பு மொழி 18 சிறப்புறச் சொன்னவன். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்றே அடிமை விலங்குகளை உடைத்தெறியவே அனல் தெரிக்கும் கவி படைத்தே ஆங்கிலேயனின் அடிவயிற்றில் அக்னி சுவாலைகளை பற்ற வைத்தே அனலாய் எழுந்த கனலான சூரியன். உரைகளை எடுத்தியம்பியே பாப்பாவிற்கு பதங்கள் எழுதிய பாட்டுடை தலைவன். ஆணுக்கு பெண் நிகரென்றே கூறி புதுமை பெண்களை புது பொலிவுடனே உண்டாக்கி பெண் விடுதலைக்கு பெரிதாய் ஆட்கொண்ட உரித்தான உள்ளாளன் எங்களின் நல்லாளன். கண்ணம்மாவின் சுட்டுமிழி சுடர்களை மெட்டுக்கொண்டு கழிக்கையில் சிட்டுகளோடு விளையாடி சித்தம் குளிர்ந்தவன். அந்த சிங்கார மைந்தனை சூரிய நிலவாக்கி சுடர்விடும் தீயாக்கி சொல்லுரைத்து போற்றுவோம் நல்லுரை எழுதி நானிலம் வாழ்ந்த நல்லான் பாரதியை. தாயின் கர்ப்பத்தில் கவிதையாய் உதித்தவனே, பாட்டெழுத பிறந்தவனே, பா ரசம் தொடுத்தவனே, உன் எழுத்து தமிழ் மொழியின் தலையெழுத்து. நீ எழுதாத எழுத்தெல்லாம் பிழை எழுத்து. கவிதை எழுதும் கவிஞனை கண்டிருக்கின்றோம். இதோ கவிதையே கவிஞனாய் உருமாறி இருக்கிறது மகாகவி பாரதியின் வடிவில். மரபுகளை உடைத்தவனே, யாருமே விழுங்கிட வியலா கவி பெறும் கடலே, வார்த்தைகளால் வாழ்வீசும் கலைதனை கர்ப்பத்திலேயே கற்றவனே, உன் பேனா முட்கள் சிந்திய கவிதைகள் எல்லாம் நெஞ்சம் அதை தைக்கிறது. இதோ நீ மறுத்த சாதி பேய் இன்னும் சாகாமல் இருக்கிறது. அதை சவக்குழியில் இட்டு அக்னிக்கு இரையாக்கிட வீறு கொண்டு எழுந்து வா பாரதி. மதங்கள் இங்கே மதம் பிடித்து திரிகிறது. மதம் தனை வதம் செய்திட மனம் இறங்கி மீண்டும் வா பாரதி. கவனிப்பாரற்று ஏங்கி தவித்து கிடக்கும் கவி குழந்தைக்கு தாய்மடி தந்திட மீண்டும் வா பாரதி. பல்கி பெருகிவிட்ட ஊழலை கொல்ல துணிந்திட்டே தலைவிரித்தாடும் தீவிரவாதத்தை நிலை பெறாது நிர்மூலமாக்கிட்டே விடியலுக்கு வழிகாட்டிட விழித்தெழுந்து வா பாரதி. இதோ வெள்ளையரிடம் பெற்றிட்ட சுதந்திரம் தனை கொள்ளையரிடம் பறிக்கொடுத்து கொண்டே கூனி குறுகி நிற்கிறோம். நீ சுட்டரிக்கும் விழிகளால் மீண்டும் சுதந்திர கனல் வளர்த்திட வா பாரதி. தலைப்பாகை கட்டிக்கொண்டு தமிழ்ப்பாகை தந்தவனே, புரட்சியை சொல்லில் எடுத்த புரட்சி கவிஞனே, உயிர்கள் யாவும் யாசிக்கின்றன கவிதை நடையிட்டு கவியுலகம் புத்துயிர் பெற செந்தமிழ் கவி பாடும் பைந்தமிழ் பாவலனே, பாட்டுடை புலவனே, மீண்டும் வா பாரதி. பாரதி, உன் கதிர்கள் இங்கே, உன் சூரிய முகமெங்கே, உன் சிதையிலிட்ட தீ என் சித்தத்தை சுடுகிறது பாரதி. உடலால் வர மறுத்தால் உணர்வுகளாய் உருப்பெற்று வா பாரதி. சிந்தையிலேயே செந்தனில் சிவந்து மீண்டும் பிறந்து வா பாரதி. நல்லதோர் வாய்ப்பினை நல்கிய
அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி காட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. மகாகவி பாரதி கொடுத்த ஒவ்வொரு வரிக்கும் எரிக்கும் தன்மை இருந்ததால் வெள்ளையனுக்கு செரிக்கும் தன்மை இல்லாததால் தான் பாரதியை கண்டு அஞ்சினார். பாரதியை எவ்வாறேனும் சிறைக்குள் அடைக்க வேண்டும் என்று ஓயாது எண்ணினார். அத்தகைய நெருப்பு வரிக்கு சொந்தக்காரன் பாரதியை பற்றி தன்னிடம் இருப்பு வரிகளை எல்லாம் எடுத்துக் கொடுத்தார். செப்பு மொழி 18 சிந்தனை ஒன்றுடையான் என்ற பாரதியுடைய சிந்தனை இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது. அத்தனை கலாச்சாரமும் அத்தனை பண்பாடும் இங்கே பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற சிந்தனை பாரதிக்கு இருந்தது. ஆனால் அந்த சிந்தனைக்கு மாற்று சிந்தனையாக சில கருத்துக்கள் வருகிற பொழுது நமக்கு இன்றைக்கும் பாரதி துணை நிற்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டாக வேண்டும். மிகச் சிறப்பான கவிதை வரிகளை கொடுத்த திருமதி சசிகலாவிற்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகவும் சிறப்பம்மா, தொடரட்டும் உங்கள் கவிதை பயணம். உங்கள் பிள்ளைகள் யாராவது வருகிறார்களா? அழையுங்கள், வாருங்கள், உங்கள் பெயரை சொல்லுங்கள். சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறீங்களா? தம்பி தாங்கய்யா பாட்டு போட போறோம். சரி, நீங்க சொல்லுங்க. பாகிடையேறிய சுவையும் நனிப்பசு பொழியும் தென்னை நல்கிய நீரும் இனியன என்பேன் எனிலும் தமிழை என்னுயிர் என்பேன். ஆதூரும் மண்ணை தமிழிற்கும் என ஈன்ற என் நண்ப அன்னைக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். இங்கு கூடியிருக்கும் அத்துணை கவி ஆளுமைகளுக்கும் என் இனிய வணக்கங்கள். நான் இன்று பாரதியை பற்றி சிற்றுரை வழங்க வந்துள்ளேன். இவள் செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்ற கவிதையின் மூலமாக நம் பாரத தேசம் பன்முகங்களை கொண்டிருந்தாலும் இந்த ஒட்டுமொத்த தேசத்தின் எண்ணம் ஒன்றுதான் என்று நம் தேசத்தின் ஒற்றுமையை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அழுத்தி சொன்னவர் மகாகவி, தேசிய கவி என்று அழைக்க பல பெயர்களால் போற்றப்படும் நம் சுப்பிரமணிய பாரதியார். பாரதியார் 1882 ஆண்டு டிசம்பர் 11ஆம் நாள் தமிழ்நாட்டின் திருநெல்வேலியில் உள்ள எட்டயபுரம் என்ற ஊரில் பிறந்தார். இவருக்கு இவரது பெற்றோர் சூட்டிய பெயர் சுப்பிரமணியம். சுப்பிரமணியம் இளம் வயதில் அனைவராலும் சுப்பையா என்று செல்லமாக அழைக்கப்பட்டார். சுப்பிரமணியம் வருங்காலத்தில் மிக பெரிய கௌரவமான வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் அவரது தந்தையின் கனவு. ஆகவே அவரை ஆங்கில வழி பள்ளியில் சேர்த்தார். ஆனால் சுப்பிரமணியத்திற்கு தமிழில் கவிதைகள் எழுதுவதில்தான் ஆட்டம் அதிகமாக இருந்தது. அவரது 11ஆம் வயதிலேயே தமிழில் கவிதைகள் எழுத தொடங்கிவிட்டார். சுப்பிரமணியத்தின் கவிதை எழுதும் திறமையை கண்டு வியந்த எட்டயபுரத்தின் மன்னர் எட்டப்ப நாயக்கர் சுப்பிரமணியத்திற்கு பாரதி எனும் பட்டத்தை வழங்கினார். பாரதி எனும் சொல்லிட்டு சரஸ்வதி தேவியால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் என்று பொருள். அன்று சுப்பிரமணியம் என்று அழைக்கப்பட்டவர் சுப்பிரமணிய பாரதியாக மாறினார். 1897ஆம் ஆண்டு பாரதியாருக்கு திருமணமானது. அவரது மனைவியின் பெயர் செல்லம்மாள். பாரதியார் பல கவிதை படைப்புகளை எழுதியுள்ளார். குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, பாஞ்சாலி சபதம், தமிழ் மொழி வாழ்த்து, முரசு உட்பட்டவை அவரது படைப்புகளில் சில குறிப்பிடத்தக்கவை ஆகும். பாரதியார் ஆங்கிலம், இந்தி, சமஸ்கிருதம், வங்காளம் என பல மொழிகள் கற்றிருந்தாலும் யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியதன் மூலம் பாரதியாரின் தமிழ் பற்று புழங்கப்படுகிறது. தேசிமித்ரன் என்ற பத்திரிகையில் துணை ஆசிரியராக பணியாற்றிய அவர் அதன் பின்
தானே இந்தியா எனும் பத்திரிகையை தொடங்கி ஆங்கில அரசுக்கு எதிராக பல கட்டுரைகளை எழுதி வெளியிட்டார். எம் புலவர்கள் உன்னை கொன்று குவித்து விடுவார் என்று சொல்லும் அளவிற்கு ஆங்கிலேயர்களை தன் பாடல்களாலேயே சுட்டெரித்தார் நம் மீசை கவிஞன் பாரதி. கவி எழுதுபவன் கவியற்று கவிதையே வாழ்க்கையாக உடையோன், வாழ்க்கையே கவிதையாக செய்தோன், அவனே கவி என்று பாடி கவிதையை வாழ்க்கையாக இருந்தான் பாரதியார். பாரதியின் தாய் சுமந்தது சாதாரண கருவை அல்ல, பாரதியின் தாய் சுமந்தது சாதாரண கருவை அல்ல, கவிதையின் கருவை. நவீன தொழில்நுட்ப தந்தைதான் பாரதி. பட்டங்கள் செய்வதும் பெண்கள் நடத்தும் என்று பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பெண் விடுதலைக்காக தன் கவிதைகள் மூலம் உறக்க குரல் கொடுத்தான் பாரதி. சாதிகள் இல்லையடி பாப்பா, சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்த்தி சொல்தல் பாவம் என்று தீண்டாமையை ஒழிப்பு பற்றி பாடி தன் எழுத்துக்கள் மூலம் விடுதலை உணர்வை மக்கள் மனதில் ஊட்டியவர் நம் மகாகவி பாரதியார். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என்று சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே அதீத நம்பிக்கையுடன் பாடிய தீர்க்கதரிசி அவர். தனி ஒரு எனில் அழைத்து விடுவோம் என்று வறுமையின் வலி பாடியவர் அவர். ஆகவே வறுமையால் வறுமை தன்னை சுட்டரித்தாலும் தன்மானத்தோடு வாழ்ந்த புரட்சி தமிழர் அவர். 1921 வறுமையால் வாடிய பாரதி டிசம்பர் 11 இப்பூ உலகின் வாழ்வை விட்டு நீத்தார். அவர் மறைந்தாலும் புரட்சி கவிஞர், மகாகவி, தேசிய கவிஞர் என்று பல பெயர்களால் இன்றளவும் மக்களால் போற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். தேடி சோறு தினம் தின்னஞ்சில் கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று வாட பல செயல்கள் செய்து இதை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையென மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நீங்கள் வீழவில்லை பாரதி, நீங்கள் வீழவில்லை. இன்னும் உங்கள் கவிதைகளால் எங்கள் மனதில் நீர்க்குடி வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் என்று கூறி நல்லதோர் வாய்ப்பினை நல்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பாக தொடக்கம் முதல் பாரதியுடைய வாழ்க்கையை முழுவதுமாக எடுத்து பாரதியை பற்றி மிகச்சிறப்பான உரை வழங்கினீர்கள். நன்றி தம்பி, சிறப்பு. என்ன வகுப்பு படிக்கிறீங்க? 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். உங்க பேரை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. போஸ்டி அகிலேஷ். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, சிறப்பு. தொடரட்டும். உங்களுடைய நல்ல ஒரு பேச்சாற்றல் உள்ளவராக இருக்கிறீர்கள். தொடர்ந்து பேசுங்கள். நீங்களே எழுதி பேசுங்கள். உங்களுடைய சிந்தனைக்கு உட்பட்டு உங்களுக்கு தெரிந்தவற்றை பேசுங்கள். இன்னும் சிறப்பாக இருக்கும். அது உங்களுக்கு இன்னொரு முயற்சியை கொடுக்கும் என்று வாழ்த்துகிறேன். சிறப்பு. அடுத்ததாக திருமதி ரமணி பாலசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அம்மையார் அவர்கள் ஒரு பாடல் பாடப் போகிறார்கள். அவர்களை பாட வருமாறு அழைக்கின்ற நேரத்திலே அருமையான ஒரு தொடர்ந்து தமிழறி வானொலியில் நடைபெற்று கொண்டிருக்கூடிய பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியிலே அவர் பாடிக்கொண்டிருப்பவர். வாருங்களம்மா, உங்களுடைய ஒலி வாங்கியை திறந்து பாடலை தாருங்கள். நீங்கள் ஒலி வாங்கியை திறந்து பாடினால் நாங்களும் உங்களுடைய பாடலை கேட்டு வாங்கி கொள்வோம். வாருங்களம்மா, பாடுங்கள். அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நடத்துனர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயாவை வணங்கி வாழ்த்தி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி நான் இந்த பாடலை பாடுகிறேன். பாரதியார் பாடலை பாடுகிறேன். எனக்கு சிறு வயதுல இருந்தே பாரதியார் பாடல்னா ரொம்ப பிடிக்கும். அவர் பாட்டைத்தான் பாடுவேன். அவர் பாட்டுக்கு எல்லாம் மேடையில ஸ்கூல்ல டான்ஸ் எல்லாம் ஆடிருக்கேன். ரொம்ப எனக்கு அவர் பாட்டெல்லாம் உயிர். நான் அவருடைய பாட்டல் எனக்கு பிடிச்ச பாட்டு ஒண்ணு பாடுறேன். பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே,
ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை. ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை. வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. மனிதர் உணர்வை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியும் உண்டோ? மனிதர் லோகம் மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியும் உண்டோ? வாழ்க்கை இனியும் உண்டோ? வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம். வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. எல்லாரும் ஓர் குலம் எல்லாரும் ஓர் இனம் எல்லோரும் இந்திய மக்கள். எல்லாரும் ஓர் குலம் எல்லாரும் ஓர் இனம் எல்லோரும் இந்திய மக்கள். எல்லாரும் ஓர் நிறை எல்லாரும் ஓர் நிறை எல்லாரும் இந்திய மக்கள். நாம் எல்லோரும் இந்திய மக்கள். ஆம் எல்லோரும் எந்நாட்டு மன்னர். வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. நன்றி. மிக சிறப்பான பாடல் பாடினீர்களம்மா, சிறப்பு ஐயா. இனியொரு விதி செய்வோம், இனியொரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் அப்புறம் எதுக்கு இந்த பூமி? தனியா ஒருத்தருக்கு சாப்பாடு இல்லாம என்னடா உலகம் அது? ஒருத்தர் சாப்பிட்டுட்டு ஒருத்தர் சாப்பிடாம ஒருத்தர் பசியோடு இருக்கிறான்னா அதை பார்த்துக்கிட்டு இன்னொருத்தன் இருக்கிறான்னா அதை நாம் பொறுக்க மாட்டோம் என்று மிகச்சிறப்பான கவிதையை கொடுத்திருந்தார். 1917 1907 ரஷ்ய புரட்சி அகாவென்றெழுந்ததுவார் யுக புரட்சி. அது சொல்றான், மாகாளி கடைக்கன் வைத்தால் என்று. அந்த காளி அங்க போய் கடைக்கன் வச்சிருக்காயா, அங்க விடுதலை எடுத்து வழி பண்ணிருக்காயா. இந்த ஊர் காளி எங்க ஊர்ல ஒன்னும் கிடைக்கலையா அப்படின்னு அவன் ஆத்திரம் பாருங்க. இந்த காளி இந்த ஊர் காளி விட்டுவிட்டு எங்கேயோ ரஷ்யாவில போய் விடுதலை கிடைக்க ஆவென்று இருந்தது பார் யுக புரட்சி. அந்த புரட்சி என்கிற சொல்லை முதலாக தமிழுக்கு கொடுத்தோம் பாரதி தான். அதுக்கு முன்னு புரட்சி என்கிற சொல் இல்லை. அதுக்கு முன்பாக கலகம் என்கிற சொல்லை பயன்படுத்தி கொண்டிருக்கார். ரெபல் என்று சொன்னால் கலகம், ரெவல்யூஷன் என்று சொன்னால் கலகம், இப்படி தான் சொல்லி கொண்டார்கள். பாரதி தான் ரெவல்யூஷனுக்கு புரட்சி என்ற ஒரு சொல்லை கொண்டு வந்து கொடுத்தவர். அத்தகைய சிறப்புக்குரிய பாரதியை பற்றிய நிகழ்ச்சியிலே அவருடைய அருமையான பாடல் பாரத சமுதாயம் வாழ்கவே என்ற பாடலை பாடினார்கள் திருமதி ரமணி பாலசாமி அவர்கள். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியிலே இணைந்து பங்களித்துக் கொண்டிருப்பவர்கள் இப்பொழுது கொஞ்ச நாட்களாக குவியத்திலே வருவதில்லை என்றாலும் இதற்கு முன்பாக பட்டிமன்றம், பாட்டரங்கம், கவிதை அரங்கம் என்ற எல்லாவற்றிலும் வந்து கொண்டிருப்பார்கள். இப்போது தமிழொலி வானொலியிலே தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பயணம் தொடர வாழ்த்துகிறோமா, மகிழ்ச்சி. அடுத்ததாக இங்கே நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்து சிறப்பிப்பதற்காக தஞ்சாவூர் குடந்தையிலிருந்து வருகிறார்கள் திருமதி வே தாரகை அவர்கள். மிகச்சிறந்த கவிஞர், எண்ணற்ற கவிதைகளை எழுதியிருப்பவர். இந்த நிகழ்ச்சியிலே தன்னுடைய ஒரு கவிதையை பாரதிக்கான கவிதையை கொடுத்திருக்கிறார்கள். இந்த சற்று நேரம் இந்த நூலை நீங்கள் பார்க்க வேண்டும். பெரும் பாவலர் பாரதியார் உலக சாதை நிகழ்ச்சி மலர். இது 2000 போட முயற்சித்து முடியாமல் போய் அப்போ இருந்த இந்த தீநுண்மை காலத்தால் போட முடியாமல் போச்சு. அந்த நூலில்
பிற்பாடு 2024 ஜனவரி மாதம் வெளியிட்டோம். அந்த நூலை ஜனவரி மாதம் 28ஆம் தேதி வெளியிட்டோம். அந்த நூலில் அம்மையார் திருமதி தாரகையுடைய கவிதை இருக்கிறது என்று சொல்லி, வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதை தாருங்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்து பங்களிப்பு செய்து கொண்டிருப்பவர். பாருங்கள் திருமதி தாரகை வரல. தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். தமிழே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஐயனாம் தலைவர் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாவேந்தரை வணங்கி, தரணியெங்கும் தமிழ் பரப்பும் தமிழ் பணிச் செம்மல் ஐயா நீலகண்ட தமிழர் அவர்களை வணங்கி, தற்பொழுது நூல்வயல் பதிப்பகத்தின் மேலாண் இயக்குனராக சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கும் திருமதி விஜயா அவர்களை வணங்கி, சக ஆளுமைகள் அனைவரையும் வணங்கி, பாரதி நினைவஞ்சலி என்ற இக்கவியரங்கத்தில் எனது பாரதி என்னும் கவிதையை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். பாரதி சின்னச்சாமி லட்சுமியின் சிறப்பே, எட்டயபுரத்து எழுத்தே, ஆதவனுக்கு அடுத்தவன், அகிலத்தில் சோராது இருந்தவன், அந்த முண்டாசு கவிஞன் முக்காலும் உணர்ந்தவன், பட்டாசாய் கவிதை படித்தவன், முறுக்கு மீசை கவிஞன் முழு மூச்சாய் விடுதலையை வித்திட்டவன், அரிச்சுவடி மாணவனுக்கு ஆத்திச்சூடி அறிவித்தவன், சாதியை துரத்தி சாதித்தவன், செந்தமிழ் நாட்டை செப்பியவன், பாஞ்சாலி சபதத்தை பாடியவன், குயில் பாட்டை கூவியவன், கண்ணன் பாட்டை காதலித்தவன், நெற்றி பொட்டும் தமிழ் பேசும், எழுதுகோலோ வீரம் வீசும், வானம்பாடி கவிஞனே நீ கானம் பாடியது தமிழ் தேனே, பாட்டு கோட்டை பாரதியே உன் பாட்டு தீயே, தமிழுக்கு கதி நீயே, சிறுமை கண்டு பொங்கு வாயே, சீர்கவியே பார்க்கவியே பார்க்கவியே, சற்றே திரும்பி இலக்கியத்தை பார்க்கவியே, ஓர்கவியே தமிழுக்கு ஓர்கவியே, தங்க கவியே மங்கா கவியே, ஆசு கவியே அரசு கவியே, அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பை பாட்டில் உரைத்தான், கவி ஏற்றில் படைத்தான், சின்னச்சாமி சுப்பிரமணியனே சிறுமைக்கு பொங்குபவனே, காலனுக்கு காலனே காலாய் மிதித்தவனே, வேடிக்கை மனிதன் அல்ல வேண்டும் மனிதன், மகாகவி தேசத்தை காத்த தேசிய கவி, விடுதலைக்கு வித்திட்ட வீரக்கவி, தேசமுத்து மாறிக்கு நீ காரி, வேடிக்கை மனிதரை போல் வீழவில்லை, வாடிக்கை கொண்டு வாழ்கிறாய், கவியே என்றும் உன் துதியே, சுப்பையா என்னையா அனைவருக்கும் நீ உயிரையா, சுப்பையா என்னையா அனைவருக்கும் நீ உயிரையா என்று கூறி என் கவிதையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. தாரகை குழந்தை. அருமையான கவிதை, மிகச்சிறப்பாக கவிதை வழங்கினீர்கள். இந்த நூலிலே இருக்கக்கூடிய கவிதை ஒன்று, பக்கம் 61, எனக்கு கண்ணு சரியா தெரியல, 61. அதில் ஒரு கவிதை இருக்கு. அந்த கவிதை தலைப்பு மை பாரதி. கவிதை தலைப்பு மை பாரதி. மை பாரதினா என்னுடைய பாரதி அந்த ஆங்கிலத்தில் அல்ல, தமிழ் மை. எழுதியவர் பாவலர் தாரகை, கும்பகோணத்திலிருந்து எழுதியிருக்கிறார். கவிதை வாசித்த அம்மையார். அந்த 4 வரிகளை மட்டும் படிக்கிறேன். எட்டயபுரத்து பேசும் மை, தரணி தந்த புதுமை, அங்கிங்கெனாதபடி கவிதையில் கருத்து வாய்மை. அப்படி எழுதி கொண்டு வருகிறார். சொல்லுகிறார் ஒரு இடத்துல, எழுத்து கூட்டல் இனிமை, நெற்றி பொட்டு செம்மை, மீசை முறுக்கு செழுமை,
முண்டாசி இமய கூர்மை, முண்டாசி இமய கூர்மை என்று அந்த கவிதை முழுவதுமாக இங்கே காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் இந்த பாடல். இப்படி நம்மோடு தொடர்ந்து இணைந்து செயலாற்றி கொண்டிருப்பவர் திருமதி லே தாரகை அவர்கள். எண்ணற்ற கவியரங்களை பங்கேற்றவர்கள். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்ததற்காக நம்முடைய நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக கவிதை வழங்க வருகிறார் கவிஞர் அருணா அவர்கள். கவிஞர் அருணா திருப்பனந்தாளில் இணைந்திருக்கிறார்கள். நல்ல வீரமிக்க கவிதைகளை வழங்கி கொண்டிருப்பவர். வாருங்கள் ஐயா, உங்கள் கவிதையை தாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனாரை வணங்கி, ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும் வணங்கி, இந்த கவியரங்கினை தலைமையேற்று நடத்துகின்ற திருமதி இரா விஜயா அம்மையார் அவர்களையும் வணங்கி, ஏனைய கவி ஆளுமைகளையும் வணங்கி என்னுடைய கவிதையை வழங்குகிறேன். பைந்தமிழ் பாவலன் பாரதி 20ஆம் சதத்தின் இணையிலா புலவன், சிதாம்புச செல்வியின் செல்ல புதல்வன். 20ஆம் சதத்தின் இணையிலா புலவன், சிதாம்புச செல்வியின் செல்ல புதல்வன். இருப்பதை பகிர்ந்திடும் இரக்கம் இருப்பவன், உரத்திடும் சிந்தனை ஓங்கி ஒளிப்பவன். இருப்பதை பகிர்ந்திடும் இரக்கம் இருப்பவன், உரத்திடும் சிந்தனை ஓங்கி ஒளிப்பவன். தேசிய தெய்வீகம் பேசிடும் இந்தியன், காசினி போற்றும் தேசிய கவிஞன். தேசிய தெய்வீகம் பேசிடும் இந்தியன், காசினி போற்றும் தேசிய கவிஞன். காசியில் கதைப்பது காஞ்சியில் கேட்கவே ஆசைப்பட்டவன் அதிசய கவிஞன். காசியில் கதைப்பது காஞ்சியில் கேட்கவே ஆசைப்பட்டவன் அதிசய கவிஞன். கருப்பு குயிலின் பாடல் தந்தவன், நெருப்பு கவிதை நேர்படச் சொன்னவன். கருப்பு குயிலின் பாடல் தந்தவன், நெருப்பு கவிதை நேர்படச் சொன்னவன். விருப்பாய் விடுதலை வேள்வியில் நின்றவன், சிறப்பாய் காவடி சிந்துவை படைத்தவன். விருப்பாய் விடுதலை வேள்வியில் நின்றவன், சிறப்பாய் காவடி சிந்துவை படைத்தவன். சாதியை சாடிடும் சமத்துவ கவிஞன், மோதியே மிதித்திடும் சேதியை சொன்னவன். சாதியை சாடிடும் சமத்துவ கவிஞன், மோதியே மிதித்திடும் சேதியை சொன்னவன். பாதியில் வாழ்க்கை பயணம் முடித்தவன், சோதியாய் சுடர்விடும் செந்தமிழ் காவலன். முத்தமிழ் தளத்தில் முத்திரை பதித்தவன், வீரியம் கொண்ட ஆரிய தமிழன். முத்தமிழ் தளத்தில் முத்திரை பதித்தவன், வீரியம் கொண்ட ஆரிய தமிழன். சரித்திர கவியின் யாத்திரை தன்னில் போத்தவர் என்னும் இருகை விரல்கள். சரித்திர கவியின் யாத்திரை தன்னில் போத்தவர் என்னும் இருகை விரல்கள். பைந்தமிழ் பாவலன் பாரதி தன்னை செந்தமிழ் நாட்டின் சொத்தாய் மதிப்போம். பைந்தமிழ் பாவலன் பாரதி தன்னை செந்தமிழ் நாட்டின் சொத்தாய் மதிப்போம். வளரும் தலைமுறை உணர்ந்திட வேண்டியே மலரும் நினைவுகள் மலர்த்திடச் செய்வோம். வளரும் தலைமுறை உணர்ந்திட வேண்டியே மலரும் நினைவுகள் மலர்த்திடச் செய்வோம். நன்றி, வணக்கம். பாரதியை செந்தமிழ் நாட்டின் சொத்தாய் மதிப்போம் என்று சொன்னார். காந்தி இந்தியாவின் சொத்தாய் போற்றுவோம் என்று சொன்னார். காந்தியை பார்க்க பாரதி வருகிறார். இன்றைக்கு மாலை ஒரு கூட்டம் வைத்திருக்கிறேன், நீங்கள் பேச முடியுமா என்று கேட்கிறார். உடனே காந்தி, இன்றைக்கு முடியாது, இன்னொரு நாள் வையுங்கள், வருகிறேன் என்று சொன்ன உடனே, ஒரு நாள் தள்ளி வையுங்கள் என்று சொன்ன உடனே, அதெல்லாம் முடியாது, சுதந்திரத்தை ஒரு நாள் தள்ளி போட என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். இந்தியாவுடைய தலைவர் யாரே காந்தி என்ன செய்கிறார், ஒரு நாளைக்கு என்னால் தள்ளி போட முடியாது என்றார். அந்த அளவுக்கு அப்போ சொல்கிறாரு, நீ இந்தியாவுடைய சொத்து, பாதுகாத்து வைங்க என்று காந்தி சொல்லிவிட்டு செல்கிறார். இவர் தமிழ்நாட்டுடைய சொத்து என்று சொன்னார் நம்முடைய கவிஞர். எல்லாம் ஒன்று தான், தமிழ்நாடு தான் இந்தியா.
ஒரு காலத்தில் இந்தியா மொத்தமாக தமிழ்நாடு தான், இப்போதான் தமிழ்நாடு தனியாக பிரித்து வச்சிருக்காங்க. மகிழ்ச்சி, அருமையான கவிதை கொடுத்தார்கள். தன்னுடைய வளமான குரலிலே வளமான கவிதை வளமான குரல் என்று 2 வளங்கள் சேர்கிற பொழுது நீர் வளமும் நில வளமும் சேர்ந்து விட்டால் பயிர் வளமும் தானாக வளரும் தானே என்று நாம் சொல்லக்கூடிய வகையில் ஒரு அருமையான கவிதை கொடுத்தார்கள். நன்றி ஐயா, உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஆஷா மலர்மிதா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மலர்மிதா கோயம்புத்தூரை சேர்ந்தவர். அவரை அழைப்போம். அதற்கு முன்பாக சரஸ்வதி பாபு இருக்கிறார். வாருங்கள் ஐயா, வாருங்கள் அம்மா. சரஸ்வதி பாபு தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். வாருங்கள் திருமதி சரஸ்வதி பாபு அவர்களே, வாருங்கள். உங்கள் கவிதையை தாருங்கள். கவிதை தருகிறீர்களா, பாடல் பாடப் போகிறீர்களா? வாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு பாரதி என்றாலே மிகவும் பிடிக்கும். அழகான கவிஞர், அற்புத கவிஞர். பெண்ணடிமைத்தனத்தை பாடியவர் நம்முடைய பாரதி. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிகழ்வை அழகாக நடத்தி செல்லும் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் அத்துணை பேருக்கும், கவிதை வாசிக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் என் முதற்கண் கனிவான வணக்கம். என்னுடைய தலைப்பு பாட்டுக்கொரு புலவன். புலமை பெற்றதால் புலவன் ஆனவன் எங்கள் பாரதி. ஏட்டை எடுத்தான் நாட்டை அடி திருநாட்டை சமதாக்கியவனை ஓட ஓட விரட்டியது எங்கள் பாரதியின் பாட்டு. பெண்ணடிமை கண்ட போதெல்லாம் மீசை முறுக்கியவன், மீளாத துயரிலும் சக்தியை அழைத்தவன். கற்பென்று வந்தால் ஆண் பெண் நடுவில் வைத்தவன், நடு நிலைமையோடு நாட்டாமை செய்தவன் எங்கள் பாரதி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பார்வை பெண்கள் நடத்த வந்தோம் என கும்மியடித்தவன் எங்கள் பாரதி. ஜாதி வெறியை வெறுத்தவன், காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவன் எங்கள் பாரதி. உயர் சிந்தனையாளன், முண்டாசு கவிஞன், மீசை கவிஞன், எத்தனை பெயர்கள் எங்கள் பாரதிக்கு. அத்தனையும் அவன் காலடியில் சமர்ப்பணம். யானை மிதித்து சாகவில்லை எங்கள் பாரதி. வயோதிக தோற்றம் காண பொறுக்காமல் கண்மூடினான் எங்கள் பாரதி. நன்றி ஐயா. சிறப்பு சிறப்பு சிறப்பு, அருமையான ஒரு கவிதை கொடுத்தார்கள். காக்கை குருவி எங்கள் சாதி என்றார். ஒருத்தர் சாதிகள் இல்லையடி பாப்பான்றான். இப்போ சாதி இருக்குதா இல்லையா? இருக்குது, சாதி இருக்குது, சாதி இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கு ஒருவரிடம் பேசிக்கொண்டிருந்த போது சொன்னேன், அவர்கள் கலப்பு திருமணம் செய்து கொண்டாங்க. கலப்பு திருமணம் சொல்லக்கூடாது, சாதி மறுப்பு திருமணம் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அப்படின்னா சாதி இருக்குதுன்றீங்களான்னு கேட்டேன். இல்லைங்க, அதுதாங்க அந்த சாதியை மறுக்கிறாங்கல்ல, அதுதான் திருமணம் அப்படின்னு சொன்னார். ஆனால் பாரதி என்ன சொல்கிறான், ஒருத்தர் மனித சாதின்னு சொல்கிறான். மனிதன்லாம் ஒரு ஜாதி, புறாலாம் ஒரு ஜாதி, காக்காலாம் ஒரு ஜாதி, பசுலாம் ஒரு ஜாதி அப்படின்னு அந்த மிருகங்களை வகைப்படுத்தி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாதி, நமக்குள்ளே தனியாக சாதி கிடையாதுன்றான். அதான் சாதிகள் இல்லையடி பார்ப்பாங்க. இன்னொருத்தில் இதெல்லாம் ஒவ்வொரு வகை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜாதி. மனுஷன் ஒரு ஜாதி, மிருகம் ஒரு ஜாதி. மிருகம் கூட ஒன்று கிடையாது, ஒவ்வொரு மிருகம், பசு ஒரு ஜாதி, நாய் ஒரு ஜாதி, இப்படி பிரிக்கிறான். அதைத்தான் என்ன சொல்கிறான், என்ன சொன்னீங்க இந்த பாடல் வரிகள், அருமையான வரிகள். சாதிகள் பாப்பா சொல்கிறது. இன்னொருத்தில் அந்த மிருகங்களை கூட சாதிப்படுத்தி அவற்றை ஒவ்வொரு உயிரினமாக பார்க்க வேண்டும் என்று சாதியை மறுத்தவன் மகாகவி பாரதி என்று மிக அழகாக தன்னுடைய கவிதையிலே கொண்டு வந்திருந்தார். தூத்துக்குடி மாவட்டம் முல்லைக்காட்டைச் சேர்ந்த திருமதி சரஸ்வதி பாபு அவர்கள் தொடர்ந்து பல நிகழ்ச்சியிலே பங்கேற்று கவிதை வழங்கி கொண்டிருப்பவர். நம்முடைய உலக சாதனை கவியரங்கத்திலே பங்கேற்று கவிதைகளை வழங்கி அதற்காக புத்துலக கவி என்கிற ஒரு விருதை பெற்றவர். பாவேந்தர் விழா நடத்திய போது அந்த விருதை வழங்கினோம். அந்த விருது பெற்றவர்
சிறப்பம்மா. தொடர்ந்து உங்களுடைய பயணம் தொடரட்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்ததாக ஆற்காட்டிலிருந்து நன்றி ஐயா. நன்றி, மிக்க நன்றி. ஆற்காட்டிலிருந்து கவிஞர் வி கமலா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதை தாருங்கள். வணக்கம் ஐயா. நான் வந்து கருத்தரங்கம் ஐயா. பாரதிய புரட்சி, சொல்லுங்க. பாரதியாரின் எழுத்து புரட்சி. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரையும் செயலர் பாவேந்தர் பாரதிதாசனையும் வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் இன்றைய தலைமை அம்மா விஜயா அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதியாரின் எழுத்து புரட்சி. சுப்பிரமணிய பாரதி கவிஞர், எழுத்தாளர், இதழாசிரியர், விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி. பாரதி தமிழ் கவிதையிலும் உரைநடையிலும் சிறப்பான புலமை கொண்டு நவீன தமிழ் கவிதைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர். தமிழர் நலன், இந்திய விடுதலை, பெண் விடுதலை, ஜாதி மறுப்பு, பல்வேறு சமயங்கள் குறித்து கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார். தம் எழுத்துக்கள் மூலமாக மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர். தெய்வங்கள், தேவியர் பற்றி மரபாக பாடப்பட்ட பக்தி பாடல்களை பாரத மாதாவை புகழ்வதற்காக பாடிய முதல் கவி அவரே. 30 கோடி முகமுடைய ஒட்டுமொத்த பாரதத்தையும் குறிக்கும் அன்னையாக பேருரு கொண்டு நின்றது பாரதி பாடிய 30 கோடி வாய் நின்னிசை முழங்கவும் 60 கோடி தோல் உயர்ந்துணக் காற்றவும் எனும் பாடலில் தான் எனில் அவரின் எழுத்து வல்லமையை நம்பால் உணர முடிகின்றது. மேலும் பாரத மாதா என்ற ஒரே அன்னையாக விஸ்வரூபம் எடுத்தது பாரதியின் கவிதைகளில் தான். பாரதி சமூக சீர்திருத்தத்துக்கு பாடுபட்டவர் என்பதையும், சாதி சமத்துவம், பாலின சமத்துவம் பற்றி எடுத்துரைத்தவர் என்பதை பற்றியும் அவரது கட்டுரைகள், கவிதைகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்று மாபெரும் ஜனநாயக கருத்தை முதலில் முன்வடித்த கவிஞர் பாரதியே. இத்தனைக்கும் அவர் அதை பாடிய போது நம் தேசம் பிரிட்டிஷாரின் காலனி நாடாகத்தான் இருந்தது. தேசத்தின் சாதாரண மக்கள் கூட பிரிட்டிஷ் ஆட்சியின் அடக்குமுறையை வெறுத்து அதன் கீழ் இருப்பதை அவமானமாகவும் கருதத் தொடங்கிவிட்டார்கள் என்பதை உணர்ந்த பாரதியார் உற்சாகம் கரைகளை உடைத்து பாயும் காட்டாராக இருந்தது எனலாம். எனவேதான் அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என்று பாடினார். பாரதத்தின் அனைத்து தரப்பு மக்களிடமும் சுதந்திர வேட்கையை கொண்டு சென்றவர் பாரதி. விடுதலை எனும் தீப்பொறி முழுவதும் பரவியதாகவும் அதற்கான யுத்தத்தில் சிறியவர் பெரியவர் என்று பாரபட்சம் இல்லை என்று பொருள் கொள்ளலாம் அல்லவா? மேலும் பற்றி எறியும் தீயில் சிறிய தீ பெரிய தீ என்றில்லை என்றும் பொருள் கொள்வோம். மேலும் பாரதி தனது தீர்க்க தரிசன பார்வையினால் சுதந்திரம் அடைவதற்கு முன்னாலே ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்று ஆடினார் பாரதி. சுதந்திர தாகம் தொடர்பாக பாரதி பாடிய இன்னொரு மகத்தான பாடல், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். தெருவில் எளிய மனிதர்கள் பேசும் மொழியில் அவர் பாடல்கள் எழுதியுள்ளார். எழுத படிக்க தெரியாதவர்கள் கூட அவருடைய பாடல்களை கேட்டு உத்வேகம் கொண்டனர். அத்தகைய எழுச்சியூட்டும் பொருள் பொதிந்த பாடல்களை படைத்தார் எனலாம். பராசக்தியின் மீது அளவற்ற பக்தி கொண்டவர் எனலாம். தமது பாடல்களிலும் கட்டுரைகளிலும் லட்சுமி, சக்தி, சரஸ்வதி தெய்வங்களை பற்றி கூறியுள்ளார். மேலும் காயத்ரி மந்திரத்தினை தமது மொழியில், தமிழ் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். அனைவருக்கும் தேவையானவற்றை கேட்டு கோரிக்கையாக இறைவனிடம் வேண்டுவார் என சொல்லப்படுகிறது. காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும் எனும் பாடல் மூலம் அறிய முடியும். அவரது பாடலான ஒளிபடைத்த கண்ணினாய் வாவா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வாவா என்ற பாடலானது சித்திரப்பிரமை பிடித்த சிறுவனின் மனநிலையை சரிப்படுத்ததாக கூறப்படுகிறது. பாரதியின் பெண்ணிய கவிதைகள் இன்னும் பெண்களின் கைகளில் ஒளி பொருந்திய ஆயுதமாக திகழ்கின்றன. ஒரு கவிஞராக, ஞானியாக, தீர்க்கதரிசியாக அவருடைய பெண்ணிய விடுதலை பார்வைகள் உச்சத்தை எட்டியிருக்கின்றன. நாகரிகத்தை கட்டி காப்பாற்றி தலைமுறைகள் தாண்டி நிலைக்கச் செய்பவர்கள் பெண்களே என்று அவர் குறிப்பிடுகிறார். பெண்களே வேதங்கள் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டும் என்று பாடியிருக்கிறார். ஆங்கிலத்தில் அவர் எழுதியிருக்கும் ஒரு கட்டுரையில் பெண்களில் இடம் பற்றி சொல்லும் போது, நாகரீகம் என்பது ஆண்களை பெண்கள் வழிக்கு கொண்டு வந்த நிகழ்வுதான் என்கிறார்.
ஆண்கள் வாள், வில், துப்பாக்கி, சிறைச்சாலை என பயன்படுத்தி உலகை வெல்லவும் நாகரிகப்படுத்தவும் முயன்று வந்திருக்கிறார்கள். ஆனால் பெண்களோ நீதி கதைகள், தேவதை கதைகள், பழமொழிகள், பாட்டிக்கதைகள் ஆகியவற்றின் மூலம் நாகரிகப்படுத்தி வந்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார். பெண்கள் இருக்கும் இடத்தில் கலைகள் உருவாகின்றன. கலைகளே மனித இனம் தெய்வ நிலை நோக்கி நகர உதவும் படிக்கட்டுகள் என்று குறிப்பிடுகிறார். விடுதலை கும்மி என்ற பாடலை தமிழக நாட்டுப்புற வடிவில் பாடியிருக்கிறார். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். பாரதியார் தன் பாடலில் பெண்களுக்கு விடுதலை கிடைத்துவிட்டது என்று குதுகடித்து கும்மி கொட்டி ஆடியிருந்தார் என்று கூறலாம். புதிய இந்தியாவின் புதுமை பெண் பற்றிய கவிதையில் கொலு பொம்மை போரிலிருந்தவளை கோபுரத்தில் ஏற்றிய தாருக்கு சமையல் அறையில் தவமாய் இருந்தவளை என்ற வரிகளின் மூலம் பழங்கால இந்தியாவின் பெண்கள் நிலையை பேசுகின்றார். ஆணுக்கு பெண்ணும் நிகர் என கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையகம் தழைக்குமாம் என்று பாடினார். பாரதி தனது புதுமை பெண் பற்றி கண்ட கனவுகள் எல்லாம் இன்று நனவாகி விட்டன எனலாம். பாரதியின் பாஞ்சாலி சபதம் புதிய உட்பொருளை கொண்டது. பாரத அன்னையை பாஞ்சாலியாகவும் பிரிட்டிஷாரை அவரை துகிலுரிபவர்களாகவும் சித்தரித்து எழுதப்பட்ட நவீன காவிய கவிதை. நன்மை தீமைக்கு இடையிலான மோதல் ஆகிய பல செவ்வியல் அம்சங்களை கொண்டதாக பாஞ்சாலி சபதம் திகழ்கிறது. கற்பனை என்பது அறிவை விட மிக முக்கியமானது. அறிவு என்பது வரையறைகளுக்கு உட்பட்டது. கற்பனையோ எல்லையற்று பழகக்கூடியது. இதனால் தான் நிறைய விஷயங்களை அறிந்து வைத்திருப்பவர்களை விட கற்பனை சக்தி மிகுதியாக இருப்பவர்கள் அதிக சாதனைகள் புரிகிறார்கள் என்று ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்கிறார். இவ்வகையில் நோக்குவோமாயின் பாரதி மகத்தான சிந்தனையாளர். இலக்கண சட்டங்களை தகர்த்தெறிந்த பாரதி புதுக்கவிதை என புகழப்படும் பாமரரும் கேட்டுணரும் வசன கதையை தமிழுக்கு தந்தார். இவர் தனது கவிதைகளில் புதுமையான யோசனைகளையும் நுட்பங்களையும் வெளிப்படுத்தியுள்ளார். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. மிக சிறப்பான ஒரு கட்டுரை என்று வாசித்தீர்கள். அருமையாக இருக்கிறது. அந்த கட்டுரையில நிறைய விடயங்களை கொண்டு பாரதியாரை எடுத்து காட்டியிருந்தீர்கள். உங்களுடைய செயல்திறனுக்கு எங்களுடைய மகிழ்ச்சி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மாதிரி நிறைய கட்டுரை எழுதுங்க. விரைவிலேயே நானே எழுதுனது அவருடைய எழுத்து புரட்சியை பத்தி எழுதிக்கிறேன். நீங்களே எழுதாம கூகுள பார்த்து படிச்சிருந்தா போன விஷயத்துல பண்ணிருக்கீங்க. தெரியுமா எனக்கு? நீங்களே தெரியுது, எனக்கு தெரிஞ்சுதான் சொல்றேன். நன்றாக எழுதியிருக்கிறீர்கள். இந்த கட்டுரையை வைத்துக் கொள்ளுங்கள். அதை எனக்கு பிறகு அனுப்புங்கள். விரைவிலேயே நாம மாநாடு நடத்த போறோம். அந்த மாநாட்டுல ஒரு ஆய்வு கோவை வெளியிட போறோம். அந்த ஆய்வு கோவையில தமிழ் குறித்த கட்டுரைகளை சேர்த்து ஆய்வு கோவை வெளியிட போறோம். அதுக்கு நீங்க அதை அனுப்புங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது மட்டுமல்லாம இங்க இருக்க எல்லோருக்குமே சொல்லிக் கொள்றோம். விரைவிலே ஒரு ஆய்வு கோவை வெளியிட போறோம். அந்த ஆய்வு கோவையில யார் யாரெல்லாம் பங்கேற்க விரும்புறீங்களோ அவங்கெல்லாம் தொலைபேசியில் அப்புறமா தொடர்பு கொள்ளுங்க. இப்ப வேண்டாம், நிகழ்ச்சி முடிஞ்ச பிற்பாடு தொடர்பு கொள்ளுங்க. இப்ப அடுத்து வர போறவங்க கோயம்புத்தூர்ல இருந்து இளம் கவி ஆசா மலர்மிதா அவர்கள் ரொம்ப நேரமா முயற்சித்து இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அந்த இணையம் விட்டு விட்டு போகுது. வாங்க வாங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. ஐயா முதல்ல என் தம்பி சொல்லிடுவான், அதுக்கப்புறம் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் அக்கா சொல்றாங்க. ஐயா முதல்ல நீங்க சொல்லுங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். என் பெயர் திருக்குறள் ஆசா சங்கமித்ரா. நான் 5ஆம் வகுப்பு பிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கின்றேன். பாரதியை போற்றுவோம் என்ற தலைப்பில் ஒரு சிற்றுரையாற்றி இருக்கின்றேன். பாரதியை ஏன் போற்ற வேண்டும், எதற்காக போற்ற வேண்டும் என்று எவரும் கேட்க மாட்டோம். ஏனெனில் பாரதி என்றவுடன் நம்மை நாமே மறந்து விடுவோம். நாமே பாரதியாய் மாறிவிடும். உள்ளத்தில் பாரதியை நினைத்து விட்டால் உலகமே நம் முன்னால் வந்துவிடும். உள்ளத்தில் உறுதியை தந்துவிடும். அறிவு போல் கவிதைகள் வந்துவிடும். பெண்களை கடவுளாக மதிப்பவர் பாரதி. பெண்களை கடவுளாக காப்பவர் பாரதி. பாட்டெழுதும் கவிஞனுக்கு இவ்வளவு பாராட்டா என்று கேட்காதீர்கள். ஏனெனில் பாரதியின் பாட்டை கேட்டால் உயிரற்ற உடலும் உயிர் பெற்று எழும்.
பாரதியின் பாட்டை கேட்டால் உயிரற்ற உடலும் உயிர் பெற்று எழும். அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது பாரதியின் பாட்டு. பாரதியின் பாட்டிற்கு எவ்வளவு சக்தி என்று இந்த ஒரு சான்று போதாதா? அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று பாரதி கூறியிருக்கிறார். ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்காது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. வாய்ப்பு அளித்திய அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. நீங்க சின்ன குழந்தை, அதனால உயிரற்ற உடலும் அவனுடைய பாடலை கேட்டாக்கா, உயிரற்ற உடலும் பாரதியுடைய பாடலை கேட்டா உயிர் பெற்று விடும் சொன்னீங்க. நீங்களே ஒருவேளை ஒரு 1915 இல்ல 1910 பிறந்திருந்தீங்கன்னாக்கா 1921 இந்த வயசுல இருப்பீங்க. ஒரு 10-11 வயசுல இருந்திருப்பீங்க. அந்த பாரதி இறந்த போது அங்க போய் பக்கத்துல உட்கார்ந்து இப்ப பாடுனீங்களா, அந்த மாதிரி பாரதியார் பாடல்களை பாடி அந்த மகாகவி இறந்தான் என்று சொல்லுகிறோமே, அவன் இறக்கவில்லை என்று அவனை உயிர் பெற்று இழ வைத்திருப்பீர்கள். உயிரற்ற உடல் கூட பாரதியின் பாடல் கேட்டால் உயிர் பெற்று எழுந்துவிடும் என்று சொன்னீர்களே, அது பாரதியினுடைய உடலுக்கு பொருந்தல்ல. நிச்சயமாக நீங்க அன்னைக்கு 1910 பிறந்திருந்தீங்கன்னா, நீங்க 2010 பிறந்திருக்கீங்க நினைக்கிறேன். 1910 பிறந்திருந்தீங்கன்னா நீங்க போய் அந்த பாடல ஒரு பாடலை பாடி, இப்ப பாடின மாதிரி பாடி பாரதியார் விழுப்பெற எழுத்து விழ வைத்திருப்பீர்கள். இந்த விடுதலை நாட்டை அவன் கண்களால் கண்டு இந்த மண்ணை எடுத்து ஒரு முறை தரையில பரல்றான். என்னடா கேட்டா, இது என் தாய் மண், அதில் நான் பிறல்றேன், அதான் எனக்கு மகிழ்ச்சி என்றான். அந்த மாதிரியான பாரதிய உயிர்த்தெழ வைத்திருப்பீர்கள். அவன் இன்றைக்கு உயிர் தராவிட்டாலும் கூட உங்களை போல சிறுவர்களாக அவன் உயிர் திறந்து வந்து வாழ்ந்து கொண்டிருக்கான் என்றுதான் நாம சொல்லணும். இதுக்காக நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். வீட்டுக்கு ஒரு பாரதி என்ற ஒரு பாடல் எழுதியிருக்கேன். அதுல நீயும் ஒரு பாரதி, நானும் ஒரு பாரதி, நீயும் ஒரு பாரதி, நானும் ஒரு பாரதி, பாரதி போல் வாழ்ந்து விட்டால் நாம் எல்லோரும் பாரதி, பாரதி போல் வாழ்ந்து விட்டால் நாம் எல்லோரும் பாரதி என்று ஒரு பாடல் எழுதியிருக்கேன். உங்களை மாதிரி பிள்ளைகளை பார்த்து அந்த பாட்டை எழுதினேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்து உங்க தம்பி பேர் என்ன சொல்லுங்க? அனைவருக்கும் அன்பு வணக்கம். என் பெயர் திருக்குறள் ஆசா சாணக்கியமித்திரன். நான் இப்பொழுது ஒரு பாடல் பாட இருக்கின்றேன். வெள்ளை நிறம் ஒரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றது அப்பூனை, அவை பேருக்கு ஒரு நிறமாகும். சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாண்டு நிறம் ஒரு குட்டி. அருமையாக பாடிக்கொண்டிருக்கிறார். இணையம் சொல்லலாமோ? வண்ணங்கள் வேற்றுமை பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை. எண்ணங்கள் செயல்கள் யாவும் இவை ஒன்றே, யாவர்க்கும் ஒன்றே. பாடினீர்கள், சிறப்பாக பாடினீர்கள். உங்க பெயரை ஒரு முறை தெளிவா சொல்லுங்க. திருக்குறள் ஆசா சாணக்கியமித்திரன் கையா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, சிறப்பு. அடுத்து வேற யார் இருக்காங்க? சரி, சசிகலா அம்மாவுடைய
குழந்தை ஒரு பாட்டு பாடுறதா காத்திருக்காங்க. அந்த பிள்ளையை கூப்பிட்டு பாட சொல்லுவோம். வாங்க, யார் பாட போறது? மலர்மி தாங்க ஐயா. வர சொல்லுங்க. வந்துட்டேங்க ஐயா. அவையில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். தற்பொழுது பாரதியார் எழுதிய ஒரு கவிதையை இங்கு காட்சிப்படுத்தி விட்டு போக வந்திருக்கின்றேன். ஒரு அழகான ஒரு மாலை நேரம். அந்த மாலை நேரத்தில் பாரதியார் அப்படியே படுத்திருக்கிறார், உறங்கிவிட்டார். அந்த உறக்கத்தில் அவருக்கு ஒரு கனவு வருகின்றது. அந்த கனவில் ஒரு பருவ மங்கை வருகிறார். இந்த கனவை, இந்த காட்சியை அவர் ஒரு கவிதையாக வடிவமைத்திருக்கிறார். அந்த கவிதை என்னன்னு பாத்தீங்கன்னா, மங்கியதோர் நிலவினிலே கனவில் இது கண்டேன், வயது 16 இருக்கும் இள வயது மங்கை, பொங்கி வரும் பெருநிலவு போன்ற ஒளி முகமும் புன்னகையின் புது நிலவும் போற்ற வரும் தோற்றம், துங்கமணி மின் போலும் வடிவத்தால் வந்து தூங்காதே எழுந்து என்னை பார் என்று சொன்னாள். அங்கதனில் கண் விழித்தேன், அடடடவோ அடடா, அழகென்னும் தெய்வம்தான் அது என்றே அறிந்தேன், அழகென்னும் தெய்வம்தான் அது என்றே அறிந்தேன் என்று பாடியுள்ளார். பார்த்தீர்களா? கனவில் கண்ட கன்னியை கூட கடவுளாக கண்ட கவிஞன் நம் பாரதி. இவ்வாறு இந்த வையகத்தில் இருக்கின்ற, இந்த பாரதத்தில் இருக்கின்ற அனைவருமே பாரதியாக மாறிவிட்டால் எப்பாவைக்கும் எந்த பாதகமும் நேராது. எனவே அனைவரும் பாரதியாக மாற வேண்டும் என்று கூறுகின்றேன். வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அருமையான ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு அந்த பாடலை காட்சிப்படுத்தி மிக அழகாக செய்தீர்கள். நன்றி. அடுத்ததாக வருகிறார் திருமதி கவிஞர் திருமதி சசிகலா அவருடைய மகன், சசிகலா திருமகளுடைய மகன். பாருங்கள், உங்களுடைய ஒலிவாங்கியை திறந்து நீங்கள் பாடல் பாடுவதாக சொல்லியிருக்கிறார். பாடுங்கள், வாங்க பாடுங்க. என்ன பாட்டு பாட போறீங்க? வணக்கம், என் பெயர் நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது பாரதி பாட்டு பாட வந்துள்ளேன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிலும் வீறுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, துச்சமாக எண்ணினம் தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, பிச்சை வாங்கி உண்ணு வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, பிச்சை வாங்கி சேர்த்த பொருள் கிளந்துவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பாரதியின் தாய் சுமனது சாதாரண கருவை அல்ல, கவிதையின் கருவை. தீராமையை தீயிட்டு பொசுக்கி நல்லதோ பிணை செய்தவன் பாரதி. நன்றி 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 நன்றி. நல்ல அழகா 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளை பாரதியுடைய அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது 6ஆம் வகுப்பு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நல்லா படிங்க, நல்லா பெரிய ஆளா வருங்க. சிறப்பு, வாழ்த்துகள். அருமையாக ஒரு பாடலை பாரதியுடைய அச்சமில்லை 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 என்ற பாடலை பாடி அனைவரையும் மகிழ்வித்தீர்கள். உங்களை போன்ற குழந்தைகள் மனதிலே இந்த பாடலாம் இன்றைக்கு ஒலிக்கிறது என்று சொன்னால் அதற்கு உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் உங்களுடைய அன்னைக்கும் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நாம இந்த மாதிரி சிறுவர்கள் பாடல் பாடுவதற்கு என்றே பல நிகழ்ச்சிகள் நடத்தி இருப்போம். சில வீடுகளில் போனாக்கா பசங்களை பாட்டு பாட சொல்லுவாங்க. அதுங்க பாட்டு சும்மா விளையாட்டு அதை கூப்பிட்டு ஒரு பாட்டு பாடுனா அது தமத்தொண்டு குட்டி பொண்ணா இருக்கும். ஒரு 4-5 வயசு பொண்ணா இருக்கும். அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, அது அந்த வீட்டில் இருக்க அந்த நாக்காளி மேலே, அந்த சாய் விருத்தி மேலே ஏறி நின்றுக்கிட்டு பாட்டு பாடும். ஏதாவது ஒரு பாட்டு பாடும். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, இல்லை பிள்ளையத்தான் பெற்றுக்கிட்டு கட்டிக்கலாமா அப்படின்னு ஒரு பாட்டை பாடும். இது மாதிரி சூழ்நிலை இருந்த நேரத்தில் பல இளங்குருத்துகளை அழைத்து அவளெல்லாம் பாரதி பாட வைத்து அவளெல்லாம் அதை மாற்றி ஒரு பாட்டு பாடு என்று சொன்ன உடனே இவ்வாறு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையோ என்றோ, அல்லது சாதிகள் இல்லையடி பாப்பா என்றோ,
அல்லது பாரத சமுதாயம் வாழ்க என்றோ, அல்லது ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்றோ, இப்படி செந்தமிழ்நாடு என்னும் போதுங்க என்றோ, யாமர் இந்த மொழியில தமிழ் மொழி போல் இந்தியாவிற்கும் காணோம் என்றோ, பட்டங்களாலும் சட்டங்கள் செய்தும் பாலியல் பெண்கள் நடத்த வந்தோம் என்றோ, இப்படி பாரதியாருடைய பாடல்களை வீடுகள் தோறும் முழங்க வைத்த ஒரு செயற்பாட்டை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா 2020 முதல் 2021 வரை இதே பாரதியார் நினைவேந்தல் நிகழ்ச்சியின் போது நடத்தியது. 100 நிகழ்ச்சிகளை நடத்தி, இன்னும் சொல்ல போனால் பாரதியாரை பற்றி, பாரதியாரை வெளியுலகுக்கு இன்னும் சிறுவர்கள் மத்தியிலே, பாரதி அறியாதவர்கள் மத்தியிலே கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்பதற்காக பாரதியை பற்றி பல குரல் நிகழ்ச்சி எல்லாம் நடத்தியிருக்கிறோம். மிமிக்ரி என்று சொல்வார்களே, அதுபோல் மிமிக்ரி நிகழ்ச்சி எல்லாம் நடத்தியிருக்கிறோம். நடிகர் கவுண்டமணியும் செந்திலும் பாரதியாரை பற்றி பேசுவது போல, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து பாரதியை பற்றி பேசுவது போல, இப்படியெல்லாம் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி பாரதியை கொண்டு செல்ல வேண்டிய நோக்கத்தில் செயல்பட்டிருக்கிறோம். இப்போது இந்த நிகழ்ச்சியிலே தென்காசியைச் சேர்ந்த முனைவர் பேராசிரியர் அல்தாஜ் பேகம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரை அன்புடன் வரவேற்று அவர் என்ன செய்ய போகிறார், கவிதை சொல்லப் போகிறாரா, கருத்துரை வழங்கப் போகிறாரா, அல்லது பாடல் பாடப் போகிறார் பார்ப்போம். பாருங்கள் திருமதி அல்தாஜ் பேகம் அவர்களே, பாருங்கள். ஒளி வாங்கி திறந்து பேசுங்க. மிக்க நன்றி ஐயா, மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய இரவு நேர வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வில் இணைந்திருக்கின்ற நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் இணைந்து தற்பொழுது உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற என் கண்ணான கண்மணிகளுக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் இணைந்து பேசிய சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, முகமன்களை உரித்தாக்கி, இதோ என்னுடைய பாரதி சுடர் நீ ஒரு தொலைநோக்கி சுடர் அப்படின்ற ஒரு தலைப்புல, பாரதியே நீ ஒரு தொலைநோக்கு சுடர் அப்படின்ற தலைப்புல ஒரு கவிதை சொல்ல போறேங்க. எட்டயபுரம் மண்ணில் பிறந்தான் அவன், எடுச்சி கனவின் தீப்பொறி கொண்டான், எதிர்ப்பு மலைகளை எட்டி பார்த்தான், எளிமை குரலாய் உலகை கவர்ந்தான், சங்கிலி நொறுக்கும் சத்தம் அவன் பாட்டு, சமத்துவம் மலர்க்கும் சுடர் அவன் வார்த்தை, பெண்ணின் உரிமை உலகறிய சொன்னான், புதிய சமுதாயம் கனவாய் தந்தான், சாதியின் சுவர் அவன் சொற்களில் சிதற, சுதந்திர சூரியன் எழுந்தது நம் நெஞ்சில், உலகம் ஓர் இனம் என உரைத்த குரல் உலகமய கனவின் விதையாய் ஆனது. உலகம் ஓர் இனம் என உரைத்த குரல் உலகமய கனவின் விதையாய் ஆனது. வானம் தொட்டவனாம் அவன் பார்வை, விண்ணில் மனிதன் நடப்பான் என்றான், அறிவியல் கனவுகள் கீற்று கொண்டான், அறம் கலந்த வாழ்வை உலகிற்கு சொன்னான், பாடல் என்பதே போரின் கருவி, பாரதி என்பதே புரட்சியின் மொழி, அவனது எடுத்து எரியும் தீ, அவனது குரல் எத்தனை நூற்றாண்டானாலும் எதிரொலித்துக் கொண்டே இருக்கும். கவிதை புயலாய் கலக்கிய கலைஞன், காலத்தை வென்ற தொலைநோக்கு தீர்க்கன், பாரதி என்ற பெயர் சொன்னாலே போதும் புதிய உலகம் சிறப்பாய் பிறக்க தொடங்கிவிடும். அவன் சுதந்திர விளக்கை ஏற்ற வேண்டி தன் வாழ்நாட்களையே வத்தி குச்சியாக்கி கிழித்து போட்டான். வேட்டு சத்தம் கேட்டும் விழிக்காத தமிழன் அவன் பாட்டு சத்தம் கேட்டதும் படுக்கையை சுருட்டி பல்விளக்க எழுந்தானாம். இவ்வாறாக பாரதியின் புரட்சிமிக்க வரிகள் தொடர்ந்து கொண்டே நகரும். அதற்கு முற்றுப்புள்ளியே இல்லை எனலாம். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி. அருமையான ஒரு கவிதை. பாரதி ஒரு சுடர், ஒரு நெருப்பு, ஒரு தீ. ஆனா தீனா பெருந்தி இல்ல, அது ஒரு சின்ன சுடர். அந்த சுடர் இந்த பாரத சமுதாயத்துக்கு வெளிச்சம் கொடுத்த சுடர் என்ற அடிப்படையில ஒரு அருமையான உரை பாடல், உரை கவிதை, உரைப்பா வழங்கினார்கள்.
சிறப்பாக இருந்தம்மா, மகிழ்ச்சி. தொடரட்டும் உங்கள் பணி. தொடர்ந்து நாள்தோறும் இணைந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு செயல்பாட்டில் ஈடுபடுங்கள். மகாகவி பாரதிதாசனுக்காக அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியை முன்னிட்டு அவருடைய நினைவை போற்றும் வகையில 4 நாட்களுக்கு நாம் தொடர் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். இதை ஒரு உலக சாதனை நிகழ்ச்சியாக மாற்றி உங்களுக்கு எல்லாம் ஒரு உலக சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று கருதுகிறேன். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் கிடைத்தால் நிச்சயமாக செய்வேன். என்றாலும் உங்களுக்கெல்லாம் சான்றிதழ்கள்லாம் வழங்க இருக்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சான்றிதழ் வழங்கி இருக்கிறோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில இருக்கின்ற நேரத்திலே என்னுடைய பாடல் ஒன்றை, அது பாடல் தான், ஆனால் நான் பாட முடியாது, படிக்கிறேன். அந்த பாடலை படித்து இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். பாரதியாம் பாரதி வீட்டுக்கு ஒரு பாரதி, பாரதியாம் பாரதி வீட்டுக்கு ஒரு பாரதி, பாரதத்தில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் பாரதி. நீயும் ஒரு பாரதி, நானும் ஒரு பாரதி, பாரதி போல் வாழ்வதனால் நாம் எல்லோரும் பாரதி, பாரதி போல் வாழ்ந்து விட்டால் நாம் எல்லோரும் பாரதி. சிட்டுக்குருவி பார்க்கும்போது அன்பு வந்தால் பாரதி, சின்ன குழந்தை நெஞ்சில் பேதம் இல்லை என்றால் பாரதி, சின்ன குழந்தை நெஞ்சில் பேதம் இல்லை என்றால் பாரதி, கொட்டுமருவி ஓசையிலே குடியிருப்பான் பாரதி, கொட்டுமருவி ஓசையிலே குடியிருப்பான் பாரதி, கூரை வீடு ஏழை காதல் மொழியில் கூட பாரதி, கூரை வீடு ஏழை காதல் மொழியில் கூட பாரதி, பாரதியாம் பாரதி வீட்டுக்கு ஒரு பாரதி, பாரதத்தில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் பாரதி, நீயும் ஒரு பாரதி, நானும் ஒரு பாரதி, பாரதி போல் வாழ்ந்து விட்டால் நாம் எல்லோரும் பாரதி. முத்து தமிழில் வீரமாக பேசுபவன் பாரதி, முத்து தமிழில் வீரமாக பேசுபவன் பாரதி, 3 காலம் அறிந்து கொண்டு வாழ்பவனே பாரதி, 3 காலம் அறிந்து கொண்டு வாழ்பவனே பாரதி. பித்தம் கொண்டு தேச செய்தி பேசுபவன் பாரதி, பித்தம் கொண்டு தேச செய்தி பேசுபவன் பாரதி, பிறருக்காக வாழும் நெஞ்சம் கொண்டவர்கள் பாரதி, பிறருக்காக வாழும் நெஞ்சம் கொண்டவர்கள் எல்லோருமே பாரதி தான். பாரதி போல் வாழ வேண்டும் பாட்டு ஒன்று பாடடி, பாரதி போல் வாழ வேண்டும் பாட்டு ஒன்று பாடடி, பாரதியை நெஞ்சில் வைத்து கேள்வி 100 கேளடி, பாரதியை நெஞ்சில் வைத்து கேள்வி 100 கேளடி, பாரதியின் பாட்டு கேட்டு பாரதி போல் வாழடி, பாரதியின் பாட்டு கேட்டு பாரதி போல் வாழடி, பாரதிக்கு பின்வந்த பாரதி நான் என்று கூறடி, பாரதி நான் என்று கூறடி என்று கூறி, நீயும் ஒரு பாரதி, நானும் ஒரு பாரதி, பாரதி போல் வாழ்வதனால் நாம் எல்லோரும் பாரதி, பாரதியா பாரதி வீட்டுக்கு ஒரு பாரதி, பாரதத்தில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் பாரதி, பாரதத்தில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் பாரதி என்று சொல்லி இந்த கவிதை வழங்க வாய்ப்பு அளித்த உங்களுக்கெல்லாம், கவிதை கேட்ட உங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கம் நன்றிகள் சொல்லி இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக உலகெங்கிலும் உள்ள தமிழர்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குனர் திருக்குறள் தொடர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தமிழறி வானொலி வழியாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களின் செவிகளுக்கு சென்று சேர்க்கின்ற பெரும்பணியை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழறி வானொலியுடைய இயக்குனர் பெருமக்கள் தமிழ்வேல் நயனை விஜயன் மற்றும் அமைச்சுடர் சசிகலா நயனை விஜயன் இணையருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இதுகாரும் பங்கேற்று பல்வேறு வகையிலே பாரதிக்கு புகழாரம் சூட்டிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்களும் இதுபோல் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பினால், இந்த தொடர் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்க விரும்பினால் இதிலே காணப்படுகின்ற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அந்த தொலைபேசி எண்ணிலே தொடர்பு கொண்டு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு அருமையான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி இப்படி சிறப்பாக அமைவதற்கு காரணமாக இருந்தவர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 74 015 74 1 0 5 என்று கூறி
இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். உங்கள் தமிழ் அன்பன் நீலகண்டன், ஒருங்கிணைப்பாளர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி, வணக்கம். மகாகவி பாரதி அவருடைய சிறப்பான செயல்பாடுகளை நாம் நம் வாழ்வில், அவர் வாழ்ந்த வாழ்க்கையை, அவர் கனவு கண்ட வாழ்க்கையை நாம் வாழ எந்நேரமும் நாம் முயற்சி செய்வோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. மீண்டும் நாளைக்கு இதே நேரம் இதே அலைவரிசையில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.